எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்களா? என்ன கத்துறா? சரி, நம்ம கதைக்கு வருவோம். போன சீசனோட எண்டிங்ல மைக்கு ஹெக்டரை போட்டு தள்ளலான்னு போகும்பொழுது யாரோ ஒருத்தங்க அதை தடுக்கிறாங்க. ஹெக்டரை கொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. மைக்குக்கு அது யாருன்னே தெரியல. அதே மாதிரி நம்ம ஜிம்மி ஃபோர்ஜரி வேலை பண்ணி அந்த பேங்க் கிளைண்ட்ஸை திரும்ப கிம்மிக்கிட்டே வர வச்சுட்டாரு. இந்த சக்கம் உடம்பு முடியாத மாதிரி சீன் காமிச்சு நல்ல விதமா பேசி நம்ம ஜிம்மியோட வாயில இருந்து விஷயத்த கறந்துட்டாரு. அதை ரெக்கார்டும் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்றதை தான் இந்த எபிசோட்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெட்டர் கால் சால் சீரிஸோட சீசன் 3 தான். சோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃபிலிம் ரோலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப கதை அப்படியே பிரேக்கிங் பேட்லாம் முடிஞ்சு நம்ம சாலு வேற ஒரு ஐடென்டிட்டில ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்றாருல, அந்த இடத்துக்கு போகுது. பாவம் நம்ம சாலு ஆளே பார்க்க ஒரு மாதிரி டொயின்னு இருக்காரு. வேலை செஞ்சுட்டு உட்காந்து தின்னுகிட்டு இருக்கும்போது அந்த மால்ல ஏதோ ஒரு பொருளை சுட்டுட்டு ஒருத்தன் போலீஸுக்கு பயந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். அதை சாலும் பாக்குறாரு. அங்க போலீஸும் வந்து சால் கிட்ட இங்க ஏதாவது பையன் ஓடி வந்தானா அப்படின்னு கேட்கும்போது சாலுக்கு பயம் வருது. ஏன்னா இப்ப அவரு வேற ஒரு ஐடென்டிட்டில இருக்காரு. மாட்டினா நம்மள உரிச்சிருவாங்கன்னு அந்த பையனை காப்பாத்தாம அவன் அங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிடுறாரு. அந்த பையனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த விஷயத்த பாக்குற சாலுக்கு நம்மளும் ஒரு லாயர் தான், அந்த பையனை நம்ம காப்பாத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனா இப்ப எதுவும் பண்ண முடியாதுல. ஆனா உடனே அந்த பையன்கிட்ட எதுவும் பேசாத, உடனே உன் லாயரை கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஐயோ அவசரப்பட்டோமோன்னு சாலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப கதை அப்படியே சக்கு கிட்ட வருது. நம்ம ஜிம்மி பேசின எல்லாத்தையுமே சக்கு ரெக்கார்ட் பண்ணி அதை ஹாவர்டு கிட்ட காட்டுறாரு. ஹாவர்டுக்கு இப்பதான் எல்லா விஷயமும் புரிய வருது. இதெல்லாம் பண்ணது ஜிம்மி தானே. ஆனா இருந்தாலும் சக் நமக்கு இன்னும் எவிடன்ஸ் வேணும். ஏன்னா ஜிம்மி ரொம்ப புத்திசாலி. இந்த ரெக்கார்டிங் எல்லாமே நம்ம ஃபேக்கா ரெடி பண்ணிருக்கோம்னு ஏதாவது ஒண்ணு பண்ணி ப்ரூவ் பண்ணிடுவான். சோ அந்த பேங்க் கிளைண்ட்ஸோட டாக்குமெண்ட் மாறினதுக்கு காரணம் ஜிம்மி தான். சாலிடான எவிடன்ஸ் வேணும்னு இவங்க பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாம ஜிம்மி கிம்மு கூட சேர்ந்துக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆளு. ஜிம்மிக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க. அதுல ஒருத்தர் மிலிட்டரி ஆபீசர். ஏன்னா நம்ம ஜிம்மி ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு லொகேஷனுக்கும் போய் எல்லாரையும் ஏமாத்தி தான் ஷூட்டிங் எடுத்தாரு. இப்ப அது ஆடா டிவில வந்த உடனே ஒவ்வொருத்தரா ஜிம்மியை வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவெல்லாம் ஒரு லாயர்னு இவனை நம்பி வந்திருக்கீங்களேன்னு மிலிட்டரி ஆபீசர் அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் ஜிம்மியை திட்டிட்டு போறாரு. இந்த நேரத்துல சக் அவரோட வீட்டுல இருக்காரு. சக்க பாத்துக்கிறதுக்காக நம்ம ஜிம்மி ஒரு பையனை அப்பாயிண்ட் பண்ணிருப்பார்ல, அந்த பையனும் சக்கோட வீட்டுக்கு வந்து சக்கோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும்போது அந்த ரெக்கார்டிங் டேப்பை தெரியாதனமா பிளே பண்ணிடுறான். அதுல நம்ம ஜிம்மி பேசின விஷயத்த அந்த பையன் கேட்டுறான். உடனே சக்கு ஓடி வந்து அந்த ரெக்கார்டிங் டேப்பை ஆஃப் பண்ணிட்டு, நீ எதையும் கேட்கல, இங்க பாரு, இங்க நடந்த விஷயத்த வெளியே நீ வளரக்கூடாது, இது முக்கியமான எவிடன்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த பையனை போட்டு சக்கு திட்டுறாரு. இந்த நேரத்துல அந்த ஹெக்டரை கொல்லலான்னு இருந்த மைக்கு தாத்தாவை யாரோ வேணான்னு தடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட பிளான் யாருக்கு தெரிஞ்சது, நம்ம இங்க தான் இருக்கோம்னு எப்படி வந்தாங்கன்னு மைக்குக்கு சுத்தமா ஐடியாவே இல்லாதனால அந்த காரையே அக்கா பிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த காருக்குள்ள ஏதாவது டிராக்கர் இருக்கலாம்னு தேடுறாரு. மைக்கும் அந்த காரு ஃபுல்லா பிரிச்சு போட்டு ஒரு இடம் விடாம தேடுறாரு. ஆனா டிராக்கரே காணோம். அட என்னடா இதுன்னு மைக்குக்கு புரியல. அப்படியே ஸ்டோருக்குள்ள போய் உட்காரும் பொழுதுதான் அங்க ஒரு ப்ராடக்டா பாக்குறாரு. இந்த கார்ல பெட்ரோல் டேங்கோடைய மூடி இருக்கும்ல, அதை தனியா வைக்கிறாங்க. அதை பார்த்த உடனே மைக்குக்கு அந்த மூடி மேல டவுட் வருது. வேகமா அவரோட காருக்கு போயிட்டு அந்த மூடியை செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ளதான் டிராக்கர் இருக்கு. சோ மைக்கு வேகமா அந்த மூடி எடுத்துக்கிட்டு அவரோட வீட்டுக்கு போறாரு. அந்த மூடிக்குள்ள இருக்கிற டிராக்கரை வெளியே எடுத்து அதோட சீரியல் நம்பர்னு எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாரு. அப்புறம் ஒரு வெட்டினரி டாக்டர் இருப்பார்ல, இல்லீகலான விஷயங்கள்லாம் பண்ணுவாரு, அவர்கிட்ட இந்த சீரியல் நம்பருக்கு ஏத்த மாதிரியே இன்னொரு டிவைஸை வாங்கி நம்ம மைக்கு அந்த டிராக்கருக்குள்ளேயே இன்னொரு டிராக்கரை ரெடி பண்றாரு. சோ மைக்கோட பிளான் என்னன்னா, யாரு இவரோட கார்ல டிராக்கரை வச்சதுன்னு கண்டுபிடிக்கணும். சோ அதுக்காக மைக்கு ஒரு ரேடியோவை யூஸ் பண்ணி அந்த டிராக்கரோட பேட்டரியை மொத்தமா காலி பண்றாரு. சோ பேட்டரி காலி ஆயிடுச்சுன்னா அந்த டிராக்கரை வச்சவனுக்கு அலாரம் அடிக்கும். அவன் வந்து அந்த டிராக்கரை எடுத்துட்டு போயிடுவான். சோ மைக்கும் அந்த பேட்டரி எல்லாம் ஃபுல்லா காலி பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்து மைக்கோட கார்ல இருந்து அந்த டிராக்கரை கொண்டு போறாங்க. ஆனா நம்ம மைக்கு தான் அந்த டிராக்கருக்குள்ளேயே இன்னொரு பக் செட் பண்ணிருக்காருல, இது மூலியமா அந்த டிராக்கரை கொண்டு போறவன் எங்க போறான் அப்படின்னு மைக்கு கிட்ட இருக்கிற டிவைஸ் மூலியமா தெரியுது. சோ மைக்கும் அந்த பர்சனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரும் ஃபாலோ பண்றாரு. அவன் எங்கெங்கயோ போறான். திடீர்னு ஒரு இடத்துல காரை நிப்பாட்டி அந்த பர்சன் என்னத்தையோ புதைக்கிறாரு. ஆனா மைக்குக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா அந்த டிராக்கரை கொண்டு போறவரு அந்த டிராக்கரை யாருக்கிட்ட கொடுக்கறாரோ அவங்க தான் முக்கியமான ஆளுன்னு அந்த பர்சனை கண்டுபிடிக்கணும்னு மைக்கும் ஃபாலோ பண்ணி போக அடுத்த நாளே ஆயிடுது. அந்த பர்சன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. நம்ம மைக்கும் வெளியே இருந்து வெயிட் பண்றாரு. அப்புறம் அந்த பர்சன் அங்க இருந்து போன உடனேயுமே டிராக்கர் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளேயே தான் காட்டுது. அப்படின்னா அந்த பர்சன் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள இருக்கிற யாருக்கிட்டயோ அந்த டிராக்கரை கொடுத்திருக்கான். அந்த பர்சன் யாரா இருக்கும்னு மைக்குக்கு புரியல. வெளியே இருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அது லாஸ் போலோஸ்ன்ற ரெஸ்டாரண்ட். அட இன்னுமா தெரியல, நம்ம கஸ்ஸோட ரெஸ்டாரண்ட் அது. ஆனா இதுக்கு பின்னாடி எல்லாம் கஸ் தான் இருக்காரான்னு இன்னும் போக தான் நமக்கு தெரிய வரும். நம்ம மைக்குக்கு அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள போகணும்னு தோணுது. ஆனா இவரு போனா அழகா மாட்டிப்பார்ல. சோ வேற யாரையாவது அனுப்பணும்னு பிளான போடுறாரு. அதுக்கு தான் நம்ம ஜிம்மி இருக்காரு. இந்த நேரத்துல ஜிம்மியும் கிம்மும் அவங்க ஆபீஸோட ரிசப்ஷனிஸ்டுக்கான இன்டர்வியூவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லேடி வராங்க. ஜிம்மி அவங்கள பார்த்த உடனே சரி வேலையை ஆரம்பிக்கலாமான்னு டக்குன்னு ஓகே பண்றாரு. அந்த லேடியும் வேற லெவல்ல கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாம் போன்ல பேசுறாங்க. இந்த லேடி யாருன்னு தெரியுதா? பிரேக்கிங் பேட்ல நம்ம வால்டர் ஒயிட் சாலை பார்க்கணும்னு கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வருவாரு. ஆனா இந்த லேடி எனக்கு வேலையும் போச்சு, டோரையும் உடைச்சிட்டு எனக்கு $20,000 கொடுன்னு வால்டர் கிட்ட இருந்தே பணத்தை வாங்குவாங்க. நம்ம ஜிம்மி வந்து உண்மையிலே
உண்மையிலேயே ஒரு திறமையான ஆளை தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. இப்போ கூட அந்த லேடி ஒரு கிளைண்ட் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கிளைண்டே நம்ம மைக் தான். ஸோ மைக்கு நம்ம ஜிம்மியை கூப்பிட்டு அவரை அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போக சொல்றாரு. பேக் எடுத்துக்கிட்டு ஒருத்தன் வருவான். அவன் அந்த பேக்கை யாருக்கிட்ட கொடுக்குறான்னு வாட்ச் பண்ண சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம ஜிம்மியும் சீனா உள்ள வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி உட்காந்து அங்க இருக்கிற எல்லாரையும் நோட் பண்றாரு. ஸோ அதே மாதிரி பேக் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் வராரு. ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாரு. அவர் பக்கத்துல யாரும் வரல. அந்த பேக் அவர் யாருக்கிட்டையும் கொடுக்கவும் இல்லை. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பிளேட்டு குப்பை எல்லாத்தையுமே குப்பை தொட்டியில போட்டுட்டு அந்த பர்சன் அங்க இருந்து போய்கிட்டே இருக்காரு. ஸோ ஜிம்மிக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை அந்த குப்பை தொட்டில சீக்கிரட்டா ஏதாவது போட்டிருப்பானோன்னு இவரு கையை விட்டு தேடுவாருன்னு பார்த்தா தலையவே விட்டுறாரு உள்ள. அப்ப வெளியே யாரோ சார் நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. ஜிம்மிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் கையில இருக்கிற வாட்சை குப்பை தொட்டியில போட்டு அப்படியே எழுந்து யாரா அதுன்னு பார்த்தா அது நம்ம கஸ். எங்க குப்பை தொட்டியில நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து என்னோட வாட்ச் ஒன்னு உள்ள விழுந்துருச்சு, அதான் நான் எடுக்க ட்ரை பண்றேன். சரி கவலைப்படாதீங்க, நான் எடுத்து தரேன்னு இந்த கஸ் எவ்வளவு பெரிய ஆளு குப்பை தொட்டிக்குள்ள கையை விட்டு ஜிம்மியோடைய வாட்ச் எடுத்து கொடுக்குறாரு. ஜிம்மியும் அதை வாங்கிக்கிட்டு நேரா மைக்கை பார்க்க போறாரு. மைக்கை சந்தேகப்படுற மாதிரிலாம் அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒண்ணுமே கிடையாது, நான் நல்லாவே செக் பண்ணிட்டேன். அப்புறம் நீ என்ன என்னமோ ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி தனியா ஒரு மிஷின் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னையும் சேர்த்துக்கிட்டா நானும் வந்து ஹெல்ப் பண்ணுவேன்ல, அதெல்லாம் தேவையில்லை ஜிம்மி, நீ இப்ப இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஜிம்மியும் என்ன நீ சாதாரண லாயரா நினைக்காத, என்னைக்கா இருந்தாலும் உன் தலையை நான் தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி அங்க இருந்து போறாரு. இது எல்லாத்தையும் கஸ் பாக்குறாரு. சோ இப்ப கஸ்ஸும் ஒரு பிளான போடுறாரு. அந்த டிராக்கரை அவரோட அடியாள் ஒருத்தர் யாருன்னு தெரியுதா? நம்ம வால்டர் கிட்ட இருந்து அரையும் குறையுமா எப்படி சரக்கை உருவாக்குறதுன்னு கத்துக்கிட்டு கஸ் கையாலேயே இறந்து போவாரு அந்த பர்சன். சோ டிராக்கர் எடுத்துக்கிட்டு இந்த அடியால் அங்க இருந்து போகும்பொழுது நம்ம மைக்கோட ரிசீவர்ல டிராக்கர் மூவ் ஆகிறது தெரியுது. உடனே ஃபாலோ பண்ணி வேகமா போக ஆரம்பிக்கிறாரு. சோ திரும்பவும் மைக்கு ரொம்ப தூரம் ஃபாலோ பண்ணி போகும்போது தான் அந்த டிராக்கர் நடு ரோட்ல இருக்கு. அதுக்கு மேல ஒரு மொபைல் போனும் இருக்கு. மைக் அதை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. கஸ்ஸுக்கும் மைக்குக்கும் இங்க தான் நேரடியான கனெக்ஷன் வருது. சோ கஸ் மைக்கை மீட் பண்றாரு. மைக்கும் எதுக்காக என்னோட கார்ல டிராக்கரை ஃபிக்ஸ் பண்ண, அதோட முக்கியமா எதுக்கு நான் ஹெக்டரை கொல்லக்கூடாதுன்னு நீ நினைக்கிற? ஏன்னா மைக் நீ ஹெக்டரை கொல்லக்கூடாது, அவன் உயிரோட இருக்கணும். ஆனா அந்த ஹெக்டர் என்னோட ஃபேமிலியவே கொன்னுடுவேன்னு மிரட்டினா நான் எப்படி அவனை சும்மா விட முடியும்? மைக் நீ எப்படி ஹெக்டரை கொல்லணும்னு நினைக்கிறியோ அதை விட ரொம்ப அதிகமா நான் அந்த ஹெக்டரை கொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு இது டைம் கிடையாது. இதுக்கப்புறம் என்னோட ஆளுங்க உன்னை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, எந்த டிராக்கரும் கிடையாது. ஆனா நீ ஹெக்டரை கொல்லக்கூடாது. சோ மைக்கு புரிஞ்சுக்கிறாரு இந்த ஹெக்டரும் கஸ்ஸும் எதிரிகள்னு. ரெண்டு பேருமே இந்த சரக்கு பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ மைக்கும் கஸ் கிட்ட நான் அந்த ஹெக்டர் எதுவும் பண்ண போறது கிடையாது, ஆனா அவன் பிசினஸ் நடத்த விடாத மாதிரி நான் சில விஷயங்கள் பண்ணுவேன்னு சொல்ல கஸ்ஸும் ஓகேன்னு சொல்றாரு. இந்த நேரத்துல சக்குக்கு ஹெல்ப்பா ஒரு பையன் இருப்பான்ல, அந்த பையன் கிம்மு கிட்ட இந்த மாதிரி ஜிம்மி பேங்க் கிளைண்ட்ஸோட டாக்குமெண்ட்டை அவர் தான் ஃபோர்ஜரி பண்ணாருன்ற விஷயத்த சக்கு கிட்ட சொன்னதை சக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. இதனால ஜிம்மிக்கு பெரிய ப்ராப்ளம்னு சொல்றாரு. இது கேட்ட கிம்மு நேரா ஜிம்மி கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. நீ எதுக்காக அவர்கிட்ட உண்மையை சொன்ன? இல்ல சக் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதானா, அதான் நான் வாய் தவறி சொல்லிட்டேன், ஆனா இப்படி ரெக்கார்ட் பண்ணுவான்லாம் எனக்கு தெரியாதுன்னு ஜிம்மி கடுப்பாகி நேரா சக்கோட வீட்டுக்கு போறாரு. அப்படியே கோவத்துல கத்துறாரு சக்கு கிட்ட, ஏன் இந்த மாதிரி பண்ண? நீ என்னோட பிரதர்ன்றதுனால நான் உங்ககிட்ட உண்மையை சொன்னேன், ஆனா நீ அதை ரெக்கார்ட் பண்ணி இப்ப நம்ம ஃபேமிலியவே மொத்தமா அழிக்க போறல அப்படின்னு ஒரு கத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது அதே வீட்டுக்குள்ளதான் ஹாவர்டும் இன்னும் 2 பேரும் இருக்காங்க. ஜிம்மி இந்த மாதிரி கத்தனதெல்லாம் அவங்க பாக்குறாங்க. சோ இவங்க ஒரு ஐ விட்னஸா ஜிம்மிக்கு எதிரா ஆதாரங்களை சொல்ல போறாங்க. இன்னும் சொல்ல போனா அது எல்லாமே சக்கோட பிளான் தான். சக்குக்கு ஹெல்ப்பா ஒரு பையன் இருப்பான்ல, அந்த பையன் காதுல இந்த ரெக்கார்டிங் கேட்கணும்னு இவர் தான் வேணும்னே ரெடி பண்றாரு. இப்ப அந்த பையன் கிம் கிட்ட சொல்லுவான், கிம் ஜிம்மி கிட்ட சொல்லுவாங்க. ஜிம்மி கோவப்பட்டு கண்டிப்பா இங்க வருவான் அப்படின்னு சக்க ஒரு பிளான போட்டாரு. அதே மாதிரி ஜிம்மியும் வந்தாரு. ஐ விட்னஸையும் ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான், ஜிம்மி சக்கோட வீட்டுக்கு வந்து சக்க மிரட்டினாருன்னு போலீஸ்க்கு கால் பண்ணி ஜிம்மியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அம்சமா இருந்த ஆளை இப்போ ஆரஞ்சு கலர்ல ஜெயில் ட்ரெஸ் போட வச்சு பாவம் மனுஷனை இப்படி பார்க்கவே முடியல. இந்த விஷயம் கிம்முக்கும் தெரிய வருது. கிம் உடனே ஜிம்மிக்காக வாதாட கோர்ட்டுக்கு வராங்க. ஆனா ஜிம்மி யுவரானர் எனக்கு நானே வாதாடிக்கிறேன், எனக்கு கிம் லாயரா இருக்க தேவையில்லைன்னு சொல்றாரு. ஏன்னா கிம் இதுல இன்வால்வ் ஆக வேணாம்னு நினைக்கிறாரு அவரு. ஜிம்மிக்கும் சக்குக்கும் இடையில ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ஒரு வாராவே நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஜிம்மி வந்து அவர் மேல இருக்கிற கேஸை யாரு நடத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு தீனி பண்டார லாயர் ஒருத்தர் இருக்காரு. கலர் கலரா 2 சிப்ஸ் எடுத்து வாயில போட்டு அப்பிக்கிட்டே இருக்காரு. அவர் ஒரு தீனி பண்டாரோன்றதுனாலயே நம்ம ஜிம்மி பர்கர் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவர் கண்ணில் படுற மாதிரி வச்சு, ஆமா என் கேஸை யாரு நடத்துறது, யாருன்னு எங்களுக்கு தெரியல ஜிம்மி, ஆனா புது ஆளு தான், ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு தெரியும்ல. சோ ஜிம்மியும் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. இதே நேரத்துல மைக்கு நம்ம ஒரு விரல் தாத்தா தான் ஹெக்டர், அவரோட பிசினஸ காலி பண்ணணும்ன்றதுக்காக சில பிளான போடுறாரு. அதுக்காக இவருக்கு சில சரக்குலாம் வேணும், அதான் மெத்து. அதுக்காக கஸ் கிட்ட அவர் கேட்கிறாரு. கஸ்ஸும் ஒரு டாக்டரை மீட் பண்ண சொல்றாரு. இவர் தான் அந்த டாக்டர். இவர் யாருன்னு தெரியுதுல, பிரேக்கிங் பேட் சீரீஸ்ல விஷத்தை குடிச்சிட்டு சாகர நிலைமையில இருந்த நம்ம கஸ்ஸை காப்பாத்தினதே இந்த டாக்டர் தான். சோ மைக்கும் அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு சரக்க வாங்குறாரு. அது அவரோட கார்ல ஸ்னைப்பர் கன்னுக்கு பக்கத்திலே வைக்கிறாரு. இந்த ஹெக்டர், டியூகோ இவங்க எல்லாருமே மெக்சிகன் ஆளுங்க தான். சோ இவங்களோட சரக்கு எல்லாமே மெக்சிகோல இருந்து தான் இங்க ஸ்மகிள் பண்ணி கொண்டு வராங்க. சோ மைக் என்ன பண்றாருன்னா டாக்டர் கிட்ட இருந்து வாங்கின சரக்க ஒரு ஷூல போட்டு அந்த ஷூவை ரோடுக்கு குறுக்க கிராஸ் ஆகுற எலக்ட்ரிக் லைன்ல மாற்ற மாதிரி போட்டுறாரு. அப்புறம் அந்த வழியா தான் ஹெக்டரோட பணத்தையும் சரக்கையும் கொண்டு வர ஒரு வேன் வருது. அந்த வேன்ல வரவங்க பார்டரை தாண்டின உடனே சேஃப்டிக்கு கன்னை ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அங்க இருந்து கன்ஸ் எடுத்துப்பாங்க அவங்க. சோ நம்ம மைக்கோட பிளான் என்னன்னா, சரக்கு இருக்கிற அந்த ஷூ
ஷூவை இங்க இருந்து ஷூட் பண்றது தான். அப்படி ஷூட் பண்ணும்போது அந்த சரக்கு எல்லாமே இவங்க வேன்ல படும், அழகா போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுறலாம். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா இவர் ஷூட் பண்ணும்போது கன் சவுண்ட் கேட்கும், அதனால அவங்க உஷாராக வாய்ப்பு இருக்கு. அதனால மைக் என்ன பண்றாருன்னா ஏதோ ஒரு சைடை பார்த்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த சவுண்டை கேட்ட உடனே இவனுங்க பயப்படுறானுங்க. ஆனா மைக் திரும்ப திரும்ப சுட்டுக்கிட்டே இருக்காரா, மேபி ஏதோ வேட்டைக்காரங்க போல சும்மா சுட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க கண்டுக்கல. சோ இப்ப மைக் அந்த ஷூவை சுட்டாலும் வேட்டைக்காரங்க தான் இவங்க நினைச்சுப்பாங்க. சோ கரெக்டா ஷூவை சுடுறாரு, அது ஓட்டையாகி அதுக்குள்ள இருந்த சரக்கு எல்லாமே அந்த வேன்ல படுது. இது தெரியாம அவங்க வேனை ஓட்டிக்கிட்டே போறாங்க. பார்டர் தாண்டி வந்த வண்டிகள் எல்லாம் இன்னொரு தடவை செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும் பொழுது மோப்ப நாய் ஒண்ணு இதுல ட்ரக் இருக்குன்னு கண்டுபிடிக்க ஹெக்டரோட ஆளுங்களை அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம மைக்னால ஹெக்டரோட பிசினஸ் ஒழுங்கா நடக்காம செமையா ஸ்பாயில் ஆகுது. அப்படியே ஒரு பிளாஷ்பேக், மெக்சிகோல இருக்கிற ஒரு டான் நம்ம ஹெக்டரும் அவரோட சரக்கு பிசினஸ் எல்லாம் பண்ணி பணத்தை கொண்டு வந்து கொடுக்கறாரு. அந்த டானுக்கு அவ்வளவு ஹாப்பி. ஆனா அதே டைம்ல கஸ் அவரோட ஆளுங்களை வச்சு பணத்தை கொடுக்கறாரு டானுக்கு ரொம்ப அதிகமா. சோ இதை பாக்குற டான் ஹெக்டர் கிட்ட, பாத்தியா அந்த கஸ் எவ்வளவு பெரிய வேலைக்காரனா இருக்கான், ஒரே மாசத்துல எனக்கு இவ்வளவு பணம், ஆனா நீ இவ்வளவு வருஷமா அந்த பிசினஸ்ல இருக்க, ஒன்னும் வேலைக்கே ஆக மாட்டா அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம ஹெக்டருக்கும் கஸ் மேல செமையா வெறுப்பு வருது. இதெல்லாம் எப்பயும் நடந்த விஷயம். இப்ப ஹெக்டர் வந்து சரக்கு பிசினஸ் பண்ணி அவரோட பங்கு கொடுக்கலான்னு பார்த்தா இந்த மைக்கு தேவையில்லாம ப்ராப்ளம் பண்ணி பிசினஸையே ஒழுங்கா பண்ண விட மாட்டாரு. இதனால ஹெக்டருக்கு செம லாஸ். ஆனா ஹெக்டர் இதுக்கெல்லாம் காரணம் கஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு நேரா கஸோட கடைக்கே போறாரு. கூடவே நேச்சவும் போறாரு. அங்க போயிட்டு சும்மா இருப்பாருன்னு பார்த்தா இவரு சிகரெட் பிடிக்கிறாரு. அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒழுங்கா வேலை செய்ய விடுறதே கிடையாது. அதனால இவங்க உடனே கஸுக்கு கால் பண்றாங்க. சோ கஸும் விஷயத்தை கேள்விப்பட்டு அவரோட கடைக்கு வராரு. அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. கஸும் அந்த எம்ப்ளாயிஸை பார்த்து இன்னைக்கு நம்ம கடையை க்ளோஸ் பண்றோம், நாளைக்கு எப்போ போல வந்துருங்கன்னு சொல்லி எல்லா ஒர்க்கர்ஸையும் அனுப்பிட்டு ஹெக்டரை பார்க்க உள்ள போறாரு. அந்த ஹெக்டர் கஸோட சேர்ல உட்காந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு சீனா இருக்காராமா. ஹெக்டர், இது என்னோட ஏரியா, நமக்குள்ள ஒரு டீல் இருக்கு, அதுபடிதான் நம்ம இருக்கணும். யாரு சொன்னது இது உன்னோட ஏரியான்னு? என்ன பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே என்னோட ஏரியா தான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்னோட சரக்கு போலீஸ் கிட்ட மாட்டுது, எனக்கு அடிக்கடி பிரச்சனை வருது, ஆனா உனக்கு அப்படி எதுவும் நடக்க மாட்டேங்குது, என்ன விஷயம்? நீ எதுவும் பிளான் பண்றியா? ஹெக்டர், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருதோ அதே ப்ராப்ளம் தான் எங்களுக்கும் வருது, முடிஞ்ச வரைக்கும் அதை சமாளிக்க ட்ரை பண்றோம். சரி சரி நீ என்னமோ பண்ணு, இப்ப எங்க சரக்குலாம் அப்படியே நிக்குது, அதனால நீ அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு ஹெக்டர் சொல்றாரு. ஆனா ஹெக்டர், ஆல்ரெடி நாங்க நிறைய சரக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுல உங்க சரக்கையும் பண்ணா ஈஸியா மாட்டிப்போம், மொத்தமா எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். அட கஸ், என்ன எதிர்த்து பேசுற? நான் யாருன்றத மறந்துட்டியா? ஒழுங்கு மரியாதையா எங்க சரக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ற, இல்லனா அவ்வளவுதான் சொல்லிட்டு ஹெக்டர் அங்க இருந்து போறாரு. நைட் டைம் ஆகுது. மைக்கு அந்த பார்க்கிங் லாட்ல வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கஸோட அடியால் வந்து மைக்குக்கு பணத்தை கொடுக்கறாரு. ஏன்னா ஹெக்டரை இந்த அளவுக்கு காண்டாக்குனது மைக்கு தானே, அதனால பணத்தை கொடுக்கும் பொழுது ஆனா மைக் எனக்கு தேவையில்லைன்னு அந்த பணத்தை திரும்ப கொடுத்துறாரு. அடுத்த நாள் ஆகுது. கஸ் அவரோட கடைக்கு வராரு. அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒரு மாதிரி பாவமா இருக்காங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க வரீங்களான்னு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்றாரு. நம்ம கடைக்கு நிறைய பிரான்ச் இருக்கு, சோ அந்தந்த ஏரியால இருக்கிற ரவுடிங்களுக்கு நம்ம பணத்தை கொடுத்தாகணும். சோ அதே மாதிரி தான் நானும் கொடுத்தேன். ஆனா நேத்து நம்ம கடைக்கே வந்து அவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு கொடுக்கற மாதிரி இல்ல, இது அமெரிக்கா, நம்ம அவங்களை எதிர்த்து போராடணும், யாருக்கும் நம்ம பயப்படக்கூடாதுன்னு கஸ் அப்படியே வீர தினமா பேச அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் கை தட்டுறாங்க. அதோட இதுக்கப்புறம் யாரும் இங்க வர மாட்டாங்க. நேத்து அவங்க வந்து பிரச்சனை பண்ணதுனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லுங்க, உங்களுக்கு நான் லீவ் தரேன், ஜாலியா வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுங்க இப்படின்னு கஸ் அவரோட எம்ப்ளாயிஸ்க்குலாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறாரு. இந்த நேரத்துல கிம் இருக்காங்கல்ல, வீட்டோடைய டோர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ற கம்பெனி 1 by 1 கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஜிம்மி கடுப்பாகி சக்கோட வீட்டுக்குள்ள வருவார்ல, அப்ப டோரை உடைச்சுக்கிட்டு தான் உள்ள வருவாரு. அந்த டோரை ரிப்பேர் பண்றதுக்கு சக் ஏதோ ஒரு கம்பெனி கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. அது என்ன கம்பெனின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கிம்மும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு கம்பெனிக்கு கால் பண்ணும்போது தான், ஆமா மேடம், நாளைக்கு நாங்க சக்குன்ற ஒருத்தருக்கு டோரை ஃபிக்ஸ் பண்ண போகணும். ஓ அப்படியா, என்ன டைமிங்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு, ஐம் சாரி கைஸ், நான் சக்கோட அசிஸ்டன்ட் தான் பேசுறேன், அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணுங்க, டோர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வேணான்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ கிம்முக்கும் ஜிம்மிக்கும் டோரை ரிப்பேர் பண்ண வர அந்த கம்பெனியோடைய பேரு, டைமிங் எல்லாமே தெரியும். ஸோ இப்போ இவங்க பிளான் பண்ணி சக்கோட வீட்டுக்கு நம்ம மைக் அனுப்புறாங்க. அவரு டோரை ரிப்பேர் பண்ற மாதிரியே சீனா உள்ள வந்து, சக்குக்கு இந்த எலக்ட்ரிசிட்டினாவே ஒரு பயம் இருக்குல்ல, அதனால வீடே பார்க்க ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்கும். அது எல்லாத்தையும் அவரு போட்டோ எடுக்கிறாரு. ஒருவேளை சக்கு பக்கத்துல வர மாதிரி இருந்தா மைக்கு கையில ட்ரில்லிங் மிஷின் இருக்கு, அதை ஆன் பண்றாரு. அது பேட்டரியில தானே ஓடுது, ஐயோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு பயந்துகிட்டு சக்கு பக்கத்திலேயே வரல. அந்த கேப்ல ஒரு போட்டோ எல்லாம் எடுத்து நம்ம ஜிம்மி கிட்டையும் கொடுக்குறாரு. ஜிம்மியும் அந்த போட்டோ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. மைக்கு, இந்த போட்டோவை பத்தியா, கேஸ்ல எரியக்கூடிய விளக்கு, இதை பேப்பருக்கு மேல வச்சிருக்காரு, லைட்டா கீழே விழுந்ததுனால வீடே பத்திக்கிட்டு எரிஞ்சிரும், எவ்வளவு கேர்லெஸ் பத்தியா இவருக்கு, இந்த போட்டோஸை வச்சு கேஸ்ல அவரை கதற விடுறேன்னு ஜிம்மி ஒரு பிளான போடுறாரு. நைட் டைம் ஆகுது. மைக் அந்த பார்க்கிங் லாட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க கஸ்ஸே வராரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு மைக் கூட அவர் பேசவும் ஆரம்பிக்கிறாரு. நான் என் ஆள் மூலியமா உனக்கு பணத்தை கொடுத்தேன், ஏன் நீ அதை வாங்கவே இல்லை? ஏன்னா எனக்கு அந்த ஹெக்டரை பிடிக்கல, அதனால நான் எனக்காக எல்லாத்தையும் பண்ணனே தவிர உனக்காக உன் காசுக்காக ஒன்றும் நான் பண்ணல. சரி எது என்னவோ, இதுக்கப்புறம் என்கிட்ட வேலை ஏதாவது இருந்தா அதை பண்ணுவியா அப்படின்னு மைக் கிட்ட கஸ் கேட்கும் பொழுது, அது நீ கொடுக்குற வேலையை பொறுத்து இருக்குன்னு
மைக்கும் சொல்றாரு. சோ இந்த இடத்துலயே இவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. உடனே நம்ம மைக்கும் சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக நீ ஹெக்டரை கொல்லக்கூடாதுன்னு சொன்ன? ஏன்னா மைக் நீ ஸ்னைப்பர் கன்னால அந்த ஹெக்டரை ஷூட் பண்ணும்போது அவன் உடனே இறந்து போயிடுவான். அவனுக்கு வலி ஒரு செகண்ட் கூட இருக்காது. அவன் வாழ்க்கை ஃபுல்லா வலியிலேயே அனுபவிச்சு சாகணும். அதான் என் ஆசைன்னு இவரு சொல்றாரு. அந்த ஹெக்டர் மேல கஸ்ஸுக்கு ஏன் இவ்வளவு வெறின்னு பிரேக்கிங் பேட் பார்த்தவங்களுக்கு தெரியும். கஸ்ஸோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவரு தான் சரக்கெல்லாம் உருவாக்குவாரு. அவரை கொன்னதே இந்த ஹெக்டர் தான். இந்த நேரத்துல சக்கு ஜிம்மி மேல கேஸ் போட்டார்ல, அந்த ஹியரிங் நடக்குது. இந்த கேஸ் நடத்த ஒரு புது லாயர் ஒருத்தங்க இருக்காங்க. என்ன சொல்ல போனா அவங்க ஜட்ஜி போல. ஜிம்மி சக்கோட வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை உடைச்சி ஒரு கேசட்டை உடைச்சிருக்காரு. இது எல்லாத்துக்குமே ஃபைன் போடுறாங்க. அதோட ஜிம்மி மன்னிப்பையும் கேட்கணும்னு சொல்ல ஜிம்மியும் செக்க பார்த்து அவரு மனசார மன்னிப்பு கேட்கிறாரு. எது எப்படியோ இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த பேங்க் கிளைண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட கேஸ் ஆரம்பிக்க போகுது. கிம்மும் நேரா ஹாவர்டு கிட்டையும் சக்கு கிட்டையும் போயிட்டு எனக்கு தெரியும் ஜிம்மியை வேணும்னே வர வச்சு இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்க நீங்க. அதோட ஜிம்மி உடைச்சது மெயின் கேசட் கிடையாது. ஜிம்மி பேசின ஆடியோ வேற ஒரு கேசட்ல இருக்குதானே அப்படின்னு சொல்ல சக்கும் ஆமா உண்மைதான், ஜிம்மி பேசின ஆடியோ என்கிட்ட பத்திரமா இருக்கு. அந்த பேங்க் கிளைண்ட்ஸ் உங்ககிட்ட வரணுன்றதுக்காக என் வீட்டுக்கு வந்து டாக்குமெண்ட் எல்லாம் ஃபோர்ஜரி வேலை பண்ணிருக்கான். ஸோ அது எல்லாத்தையும் அவனே வாக்குமூலம் கொடுத்துட்டான், பத்திரமா இருக்கு. கேஸ் நடக்கும்பொழுது அந்த ஆடியோவை பிளே பண்ணி ஜிம்மியை ஜெயிலுக்குள்ள தள்ளாம நான் விட மாட்டேன். அதோட அந்த பேங்க் கிளைண்ட்ஸ் திரும்ப எச்சமிக்க வருவாங்க, நீ அதை பார்க்க தான் போறேன்னு சக்கு சொல்றாரு. இதை கேட்ட கிம்மோ நேரா ஜிம்மி கிட்ட வந்து நம்ம நினைச்ச மாதிரியே நீ பேசின ஒரிஜினல் ஆடியோ சக்கு கிட்ட இருக்கு, நம்ம ஏதாவது ஒன்று பிளான் பண்ணணும்னு இவங்களும் ஐடியா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே ஒரு பிளாஷ்பேக். சக்குக்கு இப்பதான் அந்த எலக்ட்ரிசிட்டினால ப்ராப்ளம் வந்திருக்கு. வீட்டையே டோட்டலா மாத்துறாரு. அதோட சக்கு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு ரெபேக்காவை விட்டு பிரேக்அப் பண்றாரு. அதுக்கான உண்மையான ரீசனை அவர் சொல்லவே இல்லை. நம்ம ஜிம்மியும் வந்து உனக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை சொல்லு, அவ புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லியும் இல்ல வேணாம் அவ லைஃபை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சக்கு அதுக்கப்புறம் தனியா வள ஆரம்பிக்கிறாரு. ஜிம்மி தான் ஹெல்ப் பண்றாரு தினமும். ஸோ இப்போ அப்படியே கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. கோர்ட்ல கேஸ் நடக்க ஆரம்பிக்குது. ஆனா ஜிம்மி அதுக்கு முன்னாடி அந்த வெட்டினரி டாக்டர் இருக்காருல, அவர்கிட்ட போயிட்டு எந்த ஒரு பொருளையும் யாருக்கும் தெரியாம ஒருத்தரோட பேக்கெட்ல வைக்கவும் அதை அழகா எடுக்கவும் பிக் பேக்கெட் வித்த தெரிஞ்ச ஒருத்தன் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்க அந்த டாக்டரும் கவலையே படாதீங்க, அந்த மாதிரி வித்த தெரிஞ்ச ஒருத்தன் என்கிட்ட இருக்கான்னு ஒருத்தரை ரெக்கமெண்டும் பண்றாரு. சோ இங்க கோர்ட்ல கேஸும் நடந்துகிட்டு இருக்கு. கிம் ஜிம்மிக்காக வாதாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன பண்ணாலும் வேலைக்கே ஆகாது, ஏன்னா சாலிடான எவிடன்ஸ் இருக்கே. ஜிம்மி பேசின அந்த ஆடியோ ரெக்கார்டு அதை எல்லாரும் கேட்கறாங்க. சோ ஜிம்மி தான் தப்பு பண்ணிருக்காருன்னு எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயமா சக்கு கிட்டையும் விசாரிக்கணும். அதனால சக்கு கோர்ட் ரூமுக்கு வராரு. அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாரோட மொபைல் போனையும் கலெக்ட் பண்றாங்க. ஏன்னா சக்குக்கு தான் இந்த மாதிரி வித்தியாசமான ப்ராப்ளம் இருக்குல்ல. சோ அந்த ரூமோடைய லைட்டையே ஆஃப் பண்ணிடுறாங்க. சக்கும் இப்ப கோர்ட் ரூமுக்கு வந்துகிட்டு இருக்காரு. அப்போ குண்டா ஒருத்தர் சக்கை இடிச்சுட்டு போயிடுறாரு. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம சக்கு கோர்ட் ரூமுக்கு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. சோ நம்ம கிம் ஜிம்மி இவங்களுக்கு வாதாடுற லாயர்னு எல்லாருமே சக்குக்கு ஜிம்மியை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காதுன்ற மாதிரி கேஸ வேற பக்கமா திருப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா சக்கு உசாரா எனக்கு ஜிம்மியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் தண்டனை கிடைக்கணும், அது என் தம்பியா இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் என் தம்பி மேலேயே நான் கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல இருந்தும் சக்கு எஸ்கேப் ஆயிட்டாரு. அடுத்தது சக்குக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை வச்சு எஸ்கேப் ஆகலான்னு ஜிம்மி ஒரு பிளான போடுறாரு. திடீர்னு பார்த்தா கோர்ட் ரூமுக்கு ரெபேக்கா வராங்க. இந்த சக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ரெபேக்கா. 2 பேருக்கு இடையிலும் நல்ல லவ் இருந்தது. ஆனா திடீர்னு இவங்க பிரிஞ்சுட்டாங்க. என்ன காரணம்னு சக்கு சொல்லவே இல்ல. ஒருவேளை அவருக்கு கேன்சர் இருந்திருந்தா எனக்கு கேன்சர்னு சொல்லிருப்பாரு. ஆனா இந்த ப்ராப்ளத்தை ஏன் அவர் சொல்லவே இல்ல? ஏன்னா அப்படி ஒரு ப்ராப்ளமே கிடையாது, சக்கு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட உடனே சக்கு சார் எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் உண்மைதான், நான் ஒன்னும் நடிக்கலாம் இல்ல. ஓ அப்படியா, எத்தனை டாக்டர் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சர்டிபிகேட் கொடுத்தாங்க? இங்க பாருங்க எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப புதுசு, டாக்டர்ஸாலேயே கண்டுபிடிக்க முடியல. சோ ஜிம்மி சக் பக்கத்துல வந்து சரி ஓகே நீ சொல்ற மாதிரியே உனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இப்போ உன்னை சுத்தி ஏதாவது எலக்ட்ரானிக் பொருள் இருக்கான்னு பாரு. உடனே சக்கும் அப்படின்னா ஜிம்மி உன் பேக்கெட்ல ஏதாவது வச்சிருக்கியா? ஆமா என் மொபைலை என் பேக்கெட்ல தான் வச்சிருக்கேன்னு காட்டுறாரு. ஆனா சக்குக்கு எந்த ப்ராப்ளமும் ஆகல. மெதுவா அந்த மொபைல் போனை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள பேட்டரி இல்ல. பாத்தீங்களா யுவர் ஆனர், உள்ள பேட்டரி இல்லாம என்ன பயமுறுத்த ட்ரை பண்றான். எனக்கு இருக்கிற கண்டிஷன் உண்மைதான், எலக்ட்ரானிக் பொருள் என் உடம்புக்கு பக்கத்துல இருந்தாலே எனக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிடும், உடம்பே ஸ்டேபிளா இருக்காது. சோ ஜிம்மி எனக்கு இருக்கிற உண்மையான ப்ராப்ளத்தை பொய்ன்னு நிரூபிக்க நீ இன்னும் என்னென்னலாம் பண்ண போற அப்படின்னு கேட்க ஜிம்மியும் சக்க பார்த்து உன் பேக்கெட்குள்ள என்ன இருக்குன்னு பாருன்னு சொல்ல ஜிம்மியும் பேக்கெட்குள்ள தொட்டு பார்த்தா ஒரு பேட்டரி இருக்கு. அதை பார்த்த உடனே அப்படியே தூக்கி போட்டுறாரு. சோ ஜிம்மி அந்த பேட்டரி எடுத்து அவரோட மொபைல் போன்ல போட்டு காட்டுறாரு. அந்த பேட்டரி ஃபுல் சார்ஜ்ல இருக்கு. இந்த கோர்ட்லயே ஒருத்தர் குண்டா இருக்காரு மார்க் என்ட்ரி மாதிரி, அவரை காமிச்சு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஃபுல் சார்ஜ் பேட்டரியை என்னோட ஆளு சக்கோட பேக்கெட்ல போட்டான். சக்குக்கு உண்மையிலேயே எலக்ட்ரிசிட்டினால ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இவர் எப்பயோ அதை கண்டுபிடிச்சிருக்கணும்ல. இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் அவரே கையை உள்ள விட்டு எடுத்து இப்பதான் அவருக்கு அலர்ஜி ஆகுதான். சோ யுவர் ஆனர் சக்குக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அவரோட வீட்டுல நாங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாருங்க, நியூஸ் பேப்பர் மேல விளக்க வச்சிருக்காரு, ஈஸியா அது தீப்பத்திக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கிற ஆளை என்ன சொல்றது? அதோட என்ன மாட்டி விடணுன்றதுக்காகவே எல்லாத்தையும் பிளான் பண்ணிருக்காருன்னு ஜிம்மி சொல்ல இங்க சக்கு செமையா கடுப்பாகிறாரு. எனக்கு இந்த ஜிம்மியை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்கு 9 வயசு இருக்கும் போதுல
இருந்தே அவனால எனக்கு டார்ச்சர் மட்டும் தான் வந்துகிட்டே இருந்தது. ஒரு மெயில் ரூம்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தன் படிச்சு ஏன் முன்னாடியே லாயரா வரது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. கண்டிப்பா இவன் தான் அந்த டாக்குமெண்ட்டை மாத்தி வச்சிருக்கணும். ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. அதனாலதான் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணேன் இப்படின்னு சக்கு வளர்றாரு. எல்லாமே நம்ம ஜிம்மிக்கு ஆதரவா போகுது. கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் தான் எல்லாமே. அதனால இந்த கேஸ் இல்லாம போகுது. அந்த ஆடியோ ரெக்கார்ட்ல ஜிம்மி பேசினது வந்து சக்கோட மனசு ஆறுதல் ஆகட்டும்ன்றதுக்காக பேசின மாதிரி மாத்தி விட்டுறாரு. இப்ப சக்கு ரொம்ப டென்ஷனா இருக்காரு. ஏன்னா அவருக்கு இப்பதான் புரிய வருது நமக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம் உண்மையான மெடிக்கல் கண்டிஷன் கிடையாது, நம்ம மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கோம்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதோட கிம் அங்க இருக்கிற ஜட்ஜஸ் கிட்ட எனக்கோ இல்ல இங்க இருக்கிற எல்லா லாயர்ஸ்க்கும் வேலை போனா பிரச்சனையே இல்ல, மிஞ்சி மிஞ்சி போனா அவங்க கிட்ட ஒரு 4-5 கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க வேற ஒருத்தவங்களை தேடி போயிடுவாங்க. ஆனா ஜிம்மி கிட்ட இருக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாமே வயசானவங்க, ஜிம்மியை விட்டா அவங்களுக்கு வேற யாரும் கிடையாது. வயசானவங்களுக்கு உதவி செய்யற நம்ம ஜிம்மி ஒரு கடவுள் மாதிரி அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் விட்டு இதை கேட்கிற ஜட்ஜஸும் சரி ஓகே அவரோட லைசன்ஸ் எல்லாம் நம்ம கேன்சல் பண்ண வேணாம், ஒரு வருஷத்துக்கு அவரால் லாயரா இருக்க முடியாது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒருத்தர் வீட்டை உடைச்சிட்டு உள்ள போயிட்டு அவரை மிரட்டினது தப்பான விஷயம், அதுக்காக லாயர் வேலையில இருந்து ஒரு வருஷத்துக்கு சஸ்பெண்ட் பண்றோம்னு சொல்லிடுறாங்க. சோ ஜிம்மிக்கும் கிம்முக்கும் அவ்வளவு சந்தோஷம். வீட்டுக்கு போயிட்டு ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க. என்ன ஒரு 12 மாசம் லாயர் வேலையை விட்டு ஜாலியா வெக்கேஷன் மாதிரி என்ஜாய் பண்ண போறேன், அதுக்கப்புறமா திரும்ப லாயர் ஆக போறேன், பிரச்சனையே இல்லைன்னு ஜிம்மி ஜாலியா இருக்காரு. அப்ப ஜிம்மியை பார்க்க நம்ம சக்கோட கேர்ள் ஃப்ரெண்டு ரெபேக்கா வராங்க. ஏன்னா சக்கோட வீட்டுக்கு போன சக்கு கதவை திறக்கவே மாட்டான். நீ வந்து கொஞ்சம் என்னன்னு பாரு, நான் எதுக்காக அவனை வந்து பார்க்கணும், ஒரு பிரதர்னு கூட பார்க்காம என்ன கோர்ட்டுக்கு இழுத்து என்னோட லைசன்ஸை கேன்சல் பண்ண ட்ரை பண்ணான். ஆனா இப்ப கேஸ்ல தோத்து போயிட்டு ஆள் உள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான், அதான் வெளியே வரல. ஜிமினி என்ன பேசுற, என்னதான் இருந்தாலும் சக்கு உன்னோட பிரதர் தானே. ஆனா அவன் என்ன அப்படி நினைக்கலையே, இனிமே எனக்கு சக்கு பிரதரே கிடையாதுன்னு ஜிம்மி சொல்றாரு. இதை கேட்கிற ரெபேக்காவும் எனக்கு புரியுது ஜிம்மி, சக்கு பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் ஒன்னும் சரின்னு சொல்லல. ஆனா சக்கு மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கான், அது உனக்கு தெரியும். ஆனா உனக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லல, திட்டினாலும் அடிச்சுக்கிட்டாலும் நீங்க 2 பேரும் பிரதர்ஸ், அது என்னைக்குமே மாறாதுன்னு சொல்லிட்டு ரெபேக்கா அங்க இருந்து போறாங்க. சோ சக்கு வீட்டுல சோகமா இருக்காரு. அங்க ஹாவர்டு வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. சக்கு ஓபன் பண்ற மாதிரியே இல்ல. ஹாவர்டும் கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. சக் நீங்க ஓபன் பண்ற வரைக்கும் நான் வெளியே தான் இருப்பேன்னு அங்கேயே உட்காந்துடுறாரு. சோ சக்கும் வேற வழி இல்லாம டோரை ஓபன் பண்ணி ஹாவர்ட உள்ள கூப்பிடுறாரு. ஹாவர்டு ஒரு ட்ரிங்க்ஸா வாங்கிட்டு வந்திருக்காரு. நீ எதுக்கு சோகமா இருக்க சக், இந்த கேஸ்ல நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம், ஜிம்மியால 12 மாசம் லாயர் வேலையை செய்ய முடியாது, இது நமக்கு தானே வெற்றி, நம்ம கொண்டாடணும், இதோட நீ அவனை பத்தி கண்டுக்கவே கண்டுக்காத. சோ சக்கும் கொஞ்சம் நார்மல் ஆகுறாரு. 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. அப்புறம் ஹாவர்ட் அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் ஆகுது. ஜிம்மி அவரோட கிளைண்ட்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணி நான் வேலை ரொம்ப சூப்பரா செய்யறேன்னு கோர்ட்லயே எனக்கு 1 வருஷம் லீவ் கொடுத்திருக்காங்க, அந்த நேரத்துல நான் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு வாய்க்கு வந்த பிட்டெல்லாம் போட்டு எல்லா கிளைண்ட்ஸையும் ஒரு வருஷத்துக்கு என்ன கண்டுக்காதீங்கன்னு சொல்றாரு. ஆனா இப்பதான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்ம ஜிம்மியும் கிம்மும் சேர்ந்து தான் இந்த ஆபீஸை நடத்துறாங்க. ஆபீஸ் ரெண்டா இருக்கட்டும், கரண்ட் பில்லா இருக்கட்டும், ஜிம்மி பாதி தருவாரு, இவங்க பாதி தருவாங்க. ஆனா இப்ப ஜிம்மி 1 வருஷத்துக்கு வேலையை செய்யக்கூடாதுல்ல, அப்படின்னா இவருக்கு காசே கிடைக்க போறது கிடையாது. சோ கிம்மும் ஜிம்மி கிட்ட என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது நீ ஒன்னும் கவலையே படாத, என்னோட பாதி பணத்தை நான் கரெக்டா கொடுத்துருவேன், அதனால நீ கவலையே படாம வேலையை பாரு அப்படின்னு ஜிம்மி சொல்றாரு. சோ இதுக்காக ஜிம்மி என்ன பண்ண போறாருன்னா அந்த விஸ்காம் பசங்க கூட சேர்ந்து மத்தவங்களுக்கு இவரு ஆட ஷூட் பண்ணி கொடுக்க போறாரு. அந்த மாதிரி ஒரு கஸ்டமரை மீட் பண்றாரு. ஜிம்மியும் இங்க பாருங்க, நீங்க எதுவும் பண்ண வேணாம், காசை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், எடுக்கிறது வெட்டுறது ஒட்டுறது எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிட்டு கரெக்டா டிவில மக்கள் எல்லாரும் பாக்குற டைம்ல பிளே ஆகும், என்ன சொல்றீங்க? ஆனா அந்த கஸ்டமர்ஸ் ஒரு 2 வாரத்துல யோசிச்சு சொல்றேன்னு சொல்றாங்க. ஜிம்மி அவரோட காருக்கு வந்துடுறாரு. உள்ளதான் விஸ்காம் பசங்களும் இருக்காங்க. என்ன பாஸ் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாமா? அட கம்னர்ரா, எவனும் நம்பி ஆட கொடுக்க மாட்டான், பேசாம நாங்க உங்களுக்கு விளம்பரம் பண்ணி தரோம் அப்படின்னு நம்மளே ஒரு விளம்பரத்தை போட்டா ஜிம்மிக்கும் அது ஒரு நல்ல ஐடியாவா தோணுது. அதனால ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த நேரத்துல ஹெக்டரும் நேச்சோவும் பணத்தை கலெக்ஷன் பண்ற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் பணத்தை கொடுக்க வர்றாரு. இவர் யாருன்னு தெரியுதா? இவரோட பேரு கிரேசி. பிரேக்கிங் பேட்ல நம்ம வால்டர் முதல்ல இவரை தான் கொல்லுவாரு. இந்த கிரேசி கொடுத்த பணத்துல கொஞ்சம் குறையுது, என்ன காசு கம்மியா இருக்கு, அது வந்து எங்க ஆள் ஒருத்தன் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான், அதான் குறைச்சலா இருக்கு, அடுத்த வாரம் நான் கொடுத்துறேன்னு. நேச்சோவும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாரு. அந்த கிரேசியும் அங்க இருந்து போயிடுறாரு. ஆனா பின்னாடி இருக்கிற நம்ம ஹெக்டர் நேச்சோ கிட்ட யாருக்கு வேலை செய்யறா, அவன் நம்ம கிட்ட வேலை செய்யறான், புடிச்சு அடிடான்னு சொல்ல நேச்சோவும் போயிட்டு அந்த கிரேசியை புடிச்சு செம்ம அடி அடிக்கிறாரு. அடுத்த வாரம் பணம் கரெக்டா வந்துடணும்னு. அப்புறம் ஹெக்டர் கஸ் கிட்ட மிரட்டி இருப்பார்ல, எங்களோட சரக்கையும் நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு. அதுக்கு கஸ்ஸும் ஓகேன்னு சொல்லி சரக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறாரு. அதை வாங்குறதுக்கு நேச்சோ போறாரு. சோ உன்னோட பங்கை எடுத்துக்கோங்கன்னு கஸோட ஆளுங்க சொல்றாங்க. நேச்சோ 6 பேக்கெட் எடுக்க போறாரு. உடனே கஸோட ஆளுங்க உங்களோட பங்கு வெறும் 5 மட்டும்தான். யார் சொன்னது? ஹெக்டர் என்ன 6 கொண்டு வர சொன்னாரு. உண்மையிலே அந்த ஹெக்டரோட பங்கு 5 தான். ஆனா கஸ்ஸோடைய சரக்கையும் ஒன்னு எக்ஸ்ட்ராவா ஆட்டைய போட ட்ரை பண்றாங்க. சோ உடனே கஸோட ஆளுங்க கஸ்ஸுக்கு கால் பண்றாங்க, நடந்த விஷயத்த சொல்றாங்க. கஸும் சமய காண்டாகிறாரு. சரி ஓகே அவன் எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு இவரு சொல்றாரு. நேச்சோவும் ஹெக்டர் சொன்ன மாதிரியே 6 பேக்கெட் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போறாரு. நம்ம கஸ் போனை கட் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை பாத்துக்கிட்டு இருக்காரு. அது ஒரு லாண்ட்ரி பிளேஸ். அந்த இடம் ரொம்ப பெருசா இருக்கு. கீழே ஒரு அண்டர் கிரவுண்டே உருவாக்கலாம் போல. இது எந்த இடம்னு தெரியுதா? இங்கதான் நம்ம ஜெஸியும் வால்டரும் சரக்க உருவாக்குவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு கஸ் காருக்குள்ள வராரு. கார்ல லிடியா இருக்காங்க. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நம்ம வாங்கலாம்னு சொல்றாரு. சோ இப்பதான் இவங்க
வாங்கவே ஆரம்பிக்கிறாங்க இந்த பிளேஸ். இந்த நேரத்துல சக்கு வெளியவே வராத ஆளு உடம்புல அப்படியே சில்வர் பேப்பர்லாம் சுத்திக்கிட்டு வெளியே வர ட்ரை பண்றாரு. சோ சக்குக்கும் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது நமக்கு மென்டலா தான் ப்ராப்ளம், பிசிக்கலா கிடையாதுன்னு. சோ நேச்சோவும் ஹெக்டர் கிட்ட போயிட்டு நீங்க சொன்ன மாதிரியே எக்ஸ்ட்ராவா நான் ஒரு சரக்கு பாக்கெட்டை கொண்டு வந்துட்டேன். என்ன சொன்னா அந்த கஸ் அங்க இல்ல, கஸோட ஆளுங்க தான் இருந்தாங்களே. நான் எக்ஸ்ட்ராவா ஒரு பாக்கெட்டை எடுத்த உடனே கன் எடுத்து என் நெத்தி போட்டுல வச்சிட்டானுங்க. அப்புறம் கஸ் கிட்ட கால் பண்ணாங்க, கஸ் எடுத்துட்டு போட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன விட்டாங்களே. சோ ஹெக்டரும் யோசிக்கிறாரு, இதே நிலைமை போச்சுன்னா அந்த கஸுக்கு கீழே நம்ம வேலை செய்யற மாதிரி ஆயிடும். நம்ம ஒரு விரல் தாத்தா ஹெக்டரும் இந்த சரக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா மைக்கு தாத்தா தான் ஷூல சரக்க வச்சு அந்த சரக்கு இவங்க வேன் மேல படுற மாதிரி செட் பண்ணி போலீஸ் கிட்டயும் மாட்ட வச்சிருப்பாரு. சோ இவங்க வேன் எங்க போனாலும் போலீஸ் வேற லெவல்ல செக் பண்ணுவாங்க. அதனால இவங்களால சரக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல. அதனாலதான் ஹெக்டர் கஸ்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னாரு. அதுலயும் ஒரு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். கஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்மளால அந்த சரக்கு பாக்கெட்டே கொண்டு வர முடியுது. அதனால ஹெக்டர் புது டிஸ்ட்ரிபியூஷனா ஆரம்பிக்கணும். இந்த நேச்சோட அப்பா சின்னதா ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காருக்கு வர லெதர்லாம் தைக்கிறது தான் இவரோட வேலையே. சோ ஹெக்டரும் நேச்சோ உங்க அப்பாவோட பிசினஸ் நம்ம பெருசாக்கலாம், அந்த பிசினஸை யூஸ் பண்ணி நம்மளோட சரக்கு நம்ம ஸ்மகிள் பண்ணலாம், என்ன சொல்ற? ஆனா இந்த விஷயம் நேச்சோவுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா நேச்சோட அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர். அவரை தேவையில்லாம இதுக்குள்ள இழுக்க வேணான்னு நேச்சோவுக்கு தோணுது. அதனால ஹெக்டர் கிட்ட, ஹெக்டர் எங்க அப்பா ரொம்ப சின்ன பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதோட அவருக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது, நீ கத்து கொடு, நீ எதுக்காக இருக்க? நான் முடிவு பண்ணிட்டேன், உங்க அப்பா பிசினஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சரக்க டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், அவ்வளவுதான், வேற எதுவும் பேசாத, போய் உங்க அப்பாவை ரெடி பண்ணு. சோ நேச்சோவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் ஹெக்டரோட ஆள் ஒருத்தருக்கு கால் வருது. அவரும் பேசி முடிச்சுட்டு வந்து, நம்ம மைக்கு தாத்தானால டியூகோ ஜெயிலுக்கு போயிட்டார்ல, எப்படியா இருந்தாலும் அவருக்கு ஒரு 10 வருஷம் தண்டனை கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப மைக் வந்து அந்த கன்னுலாம் என்னோடதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் டியூகோவை வெறும் 6 மாசம் மட்டும் ஜெயில அடைக்கிறாங்க. ஆனா இப்போ ஒரு நியூஸ் வருது, டியூகோ உள்ள இருக்கிற கைதிய கத்தியாலே கிழிச்சிட்டாராம். அதோட அங்க இருந்த காடையும் வாய உடைச்சிட்டாராம். இதை கேட்ட உடனே ஹெக்டர் செமையா காண்டாகிறாரு. அவனால ஒரு 6 மாசம் சும்மா இருக்க முடியல, இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தானா வாழ்க்கை ஃபுல்லா அவன் ஜெயிலே இருக்க வேண்டியதான் அப்படின்னு கடுப்பாகிறாரு. கோவத்துல அவருக்கு பிரஷர்லாம் அதிகமாகுது. இந்த மாதிரி கோவப்படும் போது அவர் ஒரு டேப்லெட்டை போடுவாரு. அதே மாதிரி ஹெக்டர் அந்த டேப்லெட்டை போடும்பொழுது அதுல ஒன்னு கீழே விழுந்துருது. இது நேச்சோவும் வாட்ச் பண்ணி அந்த டேப்லெட்டை மட்டும் உசார் பண்ணி வச்சுக்கிறாரு. எங்க நம்ம ஜிம்மிக்கு நிறைய கால்ஸ் வருது, எல்லாமே விளம்பரத்துக்கு தான். என்ன புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்ட போல? ஆமா டிவில சும்மா ஒரு விளம்பரத்தை போட்டேன், ஃபுல்லா கால்ஸா வருது எனக்கு. கிம் உடனே அந்த விளம்பரத்தை பார்க்கணும்னு சொல்றாங்க. இப்ப கூட டிவில ஓடிட்டு தான் இருக்கும்னு டிவி ஆன் பண்றாங்க. அதுல நம்ம ஜிம்மி கெட்டப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, கவலையப்படாதீங்க, உங்ககிட்ட கொஞ்சம் காசு தான் இருக்கா, அந்த காசை வச்சு டிவில கொஞ்ச நேரம் உங்க முகத்தை நாங்க காட்டுறோம், அதோட சின்னதா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா, எப்படி விளம்பரம் பண்றதுன்னு தெரியலையா, அதான் நாங்க இருக்குமே, உடனே கால் பண்ணுங்க, என்னோட பேரு சால் குட்மேன் சொல்றாரு. இதை கேட்ட கிம்மோ, என்ன பேர் அது, எல்லாமே நல்லதுக்கு தான் சொல்ற மாதிரி இட்ஸ் ஆல் குட்மேன், அதை ஷார்ட் ஆக்கி சால் குட்மேன் வச்சுக்கிட்டேன். உண்மையிலேயே இந்த பேரு செமையா இருக்குப்பான்னு கிம்மு சொல்றாங்க. ஆக்சுவலா எதுக்காக ஜிம்மி வந்து அவரோட பேரை யூஸ் பண்ணலனா, இப்ப அவர் மேல கேஸ் இருக்கு, அதனால இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, அதனால ஆளு கெட்டப்பையும் பேரையும் மாத்திட்டாரு. அதோட நம்ம ஜிம்மி திருட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் அவரோட பேரு சால் தான். இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு வருஷத்துக்கு அவரு பனிஷ்மெண்ட் மாதிரி இந்த கிளீனிங் வேலையெல்லாம் செய்யணும். சோ அதுக்கு போறாரு. பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிற குப்பையெல்லாம் அவரு கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரு கூடவே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களும் ஏதாவது சின்னதா தப்பு பண்ணி அதுக்கு தண்டனையா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அப்ப ஜிம்மிக்கு கால் வருது. ஃபுல்லா அந்த ஆட் கிட்ட இருந்து தான் நிறைய பேர் ஆட் பண்ணணும்னு கால் பண்றாங்க. ஜிம்மியும் எல்லாரும் கூட போன்லயே பேசிக்கிட்டே இருக்காரு. சோ ஒரு 4 மணி நேரம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் காசை வாங்கலான்னு வந்து பார்த்தா ஜிம்மி 30 நிமிஷம் தான் வேலை செஞ்ச மாதிரி அங்க கணக்கு வச்சிருக்காங்க. யோ, நான் 4 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கேன், 30 நிமிஷம் போட்டிருக்கீங்க, ஏன்னா 3.5 மணி நேரமா நீ போனே தான் பேசிக்கிட்டு இருந்த, வேலை செய்யவே இல்லை. யார் சொன்னது? இங்க இருக்கிற எல்லாரோடவும் நான் தான் அதிக குப்பைகளை கலெக்ட் பண்ணிருக்கேன். இங்க பாரு, இது ஒன்றும் ஒர்க் கிடையாது, இது ஒரு பனிஷ்மெண்ட், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஜிம்மிக்கு கொஞ்சம் பணத்தை தான் கொடுக்குறாங்க. ஜிம்மியும் அப்படியே கடுப்புல அங்க இருந்து போறாரு. உடனே கெட்டப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வேலைக்கும் போறாரு. ஒரு ரெக்லைனர் கம்பெனி அவங்களுக்காக ஆட் அவரு பண்றாரு. ஆனா உண்மையிலே ஜிம்மி வந்து பெட்டர் லாயர்னு சொல்றதை விட நம்ம ஆளு செம டைரக்டர். அந்த ரெக்லைனர் மேல உட்காந்துக்கிட்டு இருக்கிறவர்கிட்ட, இங்க பாருங்க, அது கேமரா கிடையாது, அது உங்களோட ஃப்ரெண்டு. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு? என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ரான். ஓகே, அந்த கேமரா தான் ரான். உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஜாலியா பேசுற மாதிரி கேமராவை பார்த்து பேசுங்க, அப்பதான் ஆடியன்ஸ் கூட நீங்க நல்லா கனெக்ட் ஆவீங்கன்னு நம்ம ஜிம்மி வேற லெவல்ல டைரக்ஷன்ல பின்னி எடுக்கிறாரு. சரி சார், டிவில எத்தனை தடவை உங்க ஆடு வரணும்னு கேட்கும்போது ஒரே தடவை வந்தா போதும்னு சொல்றாங்க. எனது ஒரு தடவையா சார்? நிறைய தடவை வந்தாதான் சார் ஆடியன்ஸ் உங்க கடைக்கு தேடி வருவாங்க. என்னோட ஒய்ஃப் திட்டுவாளே, அவ ஒரு தடவை தான் பண்ண சொன்னா. நம்ம ஜிம்மியும் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு. ஆனா இவரு வெறும் $500 மட்டும் தான் கொடுக்குறாரு. சரி ஓகேன்னு நம்ம விஸ்காம் பசங்க கூட சேர்ந்து காசை பங்கு போட்டுக்கிறாங்க. இதுல இருந்து கிடைக்கிற வருமானம் ரொம்ப கம்மியா வருது. ஜிம்மிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவரு சொன்ன மாதிரியே கிமுக்கு ரெண்ட், கரண்ட் பில்னு எல்லாத்துலயும் பாதி பணத்தை கொடுக்கணும். அதனால அவரோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எல்லா பணத்தையும் எடுத்து கிம் கிட்ட கொடுக்குறாரு. இந்த நேரத்துல நம்ம டம்மி பீஸ் இருக்காருல்ல, அவரு வீட்டுக்கு வராரு. பார்த்தா வீட்டுக்குள்ள நேச்சோ இருக்காரு. அட பாவி, திரும்பவும் நீ வீட்டுக்குள்ள வந்திருக்க, என்னோட பேஸ்பால் கார்ட்லாம் எடுத்துட்டு போக வந்தியா? அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் வரல, எனக்கு இதே மாதிரி நீ ஒன்னு செஞ்சு தரணும்னு அந்த ஹெக்டரோட டேப்லெட்டை எடுத்தாருல, அதை கொண்டு வந்து காட்டுறாரு. இதை பாக்குற அந்த டம்மி பீஸும், யோ நேச்சோ, இது ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு போறது ரொம்ப சீப்பு, கடைக்கு போனா அவங்களே கொடுக்க போறாங்க, அது எனக்கு தெரியாதா? நான் உங்ககிட்ட கேட்கறதுலாம் இதே மாதிரி டப்பாவா
இருக்கணும், ஆனா உள்ள மருந்து இருக்க கூடாது. சோ இது ஒரு ஃபேக் டேப்லெட்னே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்ல டம்மி பீஸும் கண்டிப்பா நான் அதை பண்றேன், ஆனா நான் அதை பண்ணலன்னா நீ என்ன பண்ணுவேன் என்ன? அட நான் ஒன்னும் உன்னை மிரட்டுறதுக்குலாம் இங்க வரல, நமக்குள்ள ஒரு பிசினஸ் போட்டுக்கலாம், நீ இதை மட்டும் பண்ணி கொடுத்த அப்படின்னா நான் உனக்கு $20,000 தரேன்னு சொல்றாரு. சோ அந்த டம்மி பீஸும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. நம்ம மைக்கும் அவரோட டாட்டர் இன் லா ஸ்டேசியும் ஒரு சப்போர்ட்டிங் குரூப்புக்கு போறாங்க. அங்க ஸ்டேசி அவங்க மனசுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஓப்பனா பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் தனியா ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு அவங்க பேசும்பொழுது அவங்க மனசோட பாரமும் குறையுது. அதோட மைக்க பார்த்து ஸ்டேசி சர்ச்ல ஒரு பிளே கிரவுண்ட கட்டணும், நீங்க ஹெல்ப் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. மைக்கு புரியல, என்ன எதுக்காக பிளே கிரவுண்ட கட்ட சொல்ற? ஏன்னா உங்க பையன் என்கிட்ட எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, அவரு சின்ன பையனா இருக்கும்போது நீங்க அவருக்காக பிளே கிரவுண்டே உருவாக்குவீங்களா, உங்களுக்கு அந்த வேலை தெரியும் தானே? மைக்கும் ஓகேன்னு சொல்றாரு. அவரோட வீட்டுக்கு போறாரு. பார்த்தா ரகசியமா நிறைய பணத்தை ஒளிச்சு வச்சிருக்காரு. எல்லாமே நம்ம ஹெக்டரோட அந்த வண்டியோடைய டயர்ல இருந்து எடுத்தது. அதுல இருந்து ஒரு கட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு சர்ச்சோடைய பிளே கிரவுண்ட கட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் நைட் டைம் அந்த பார்க்கிங் லாட் வேலைக்கு அவர் போகும்போதுதான் நம்ம டம்மி பீஸ் கார்ல நின்னுகிட்டு இருக்காரு. மைக்கும் போயிட்டு, டே டம்மி பீஸ் எங்கடா பண்ற? இல்ல மைக், உங்களை பார்க்க தான் வந்தேன், எனக்கு திரும்பவும் வேலை வந்திருக்கு, எனக்கு பாடி கார்டா வரீங்களா? உங்ககிட்ட நான் 1000 தடவை சொல்லிட்டேன், இந்த மாதிரி இல்லீகலான பிசினஸ் பண்றதுக்கு ஏத்த மூஞ்சே கிடையாது உன்னோடது, நீ ஒரு டம்மி பீஸ்ரா. அது எனக்கும் தெரியல, நான் ஒன்னும் தேடி போகல, என்ன தேடி வந்தது அந்த நேச்சோ தான் என் வீட்டுக்கே வந்தான். நேச்சோன்னு பேரை கேட்ட உடனே மைக்கு சரி அவன் எதுக்காக வந்தான் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேப்லெட், அந்த டேப்லெட்டை என்கிட்ட கேட்டான், ஆனா உள்ள மருந்து எதுவும் இருக்க கூடாதான். சோ நானும் ஆர்டர்லாம் போட்டேன், $20,000 தரேன்னு சொன்னான். ஆனா நான் கொண்டு போய் கொடுக்கும்போது என்ன ஒரு வேளை போட்டு தள்ளிட்டானா நான் என்ன செய்யறது? அதனாலதான் எனக்கு பயமா இருந்தது, நீங்க எனக்கு பாடி கார்டா வாங்கல. ஆனா மைக்கு என்னால முடியாது, நீயே எப்படியாவது தப்பிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்காரு. அடுத்த நாள் ஆகுது. கிம் பேங்க் கிளைண்ட்ஸை மீட் பண்றாங்க. அவங்க கிம் கிட்ட, பரவாயில்ல நீங்க அந்த சக்க ஓட விட்டீங்கல்ல, உண்மையிலேயே நீயும் ஜிம்மியும் செம திறமையான ஆளுங்க தான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா கிம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒன்னும் பெருசா எதுவும் பண்ணல, ஆல்ரெடி ஒரு நோயினால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற மனுஷனை இன்னும் நாங்க கஷ்டப்படுத்திட்டோம்னு சொல்றாங்க. ஏன்னா சக்கு மேல எந்த தப்பும் இல்ல, ஜிம்மி ஃபோர்ஜரி வேலை பண்ணாரு, அதுக்கு அவர் கேஸ் போட்டாரு. ஆனா இவங்க பதிலுக்கு என்னென்னமோ பேசி அந்த கேஸை ஒன்னும் இல்லாம பண்ணிட்டாங்க. இதனால சக்கு தான் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. அந்த கில்ட் வந்து கிம்முக்கு இருக்கு. எங்க நம்ம ஜிம்மியும் அந்த கிளீனிங் வேலையை முடிச்சுட்டு அப்படியே அந்த ஆட் ஃபிலிமையும் ஷூட் பண்ணிட்டு இப்படியே வேலை போய்கிட்டே இருக்கு. ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கடை, அதுக்கு ஆட் அவங்க ரெடி பண்றாங்க. அவங்க காசு தரமாட்டேன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஜிம்மி விளம்பரம் போடுறாருல, அந்த டிவில வர டைமிங் வந்து இவங்களுக்கு பிடிக்கல. அந்த டைம்ல ஆட் போட்டீங்கன்னா எங்களுக்கு கஸ்டமர்ஸே வர மாட்டாங்க, எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஜிம்மி என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே இந்த ஷூட்டை எடுத்து தரேன், இந்த ஸ்லாட்லயே உங்க ஆடையும் போடுறேன், உங்களுக்கு கஸ்டமர் வந்தா தொடர்ந்து எங்களுக்கு ஆடை கொடுங்கன்னு சொல்ல அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. காசே வாங்காம நம்ம ஜிம்மி ஆட் எடுத்து கொடுக்குறாரு. ஆனா என்ன ஆனாலும் சரி, அந்த விஸ்காம் பசங்களுக்கு அவங்களுக்கு தேவையான காசு அவரு கொடுக்குறாரு. ஆனா இவர்கிட்ட அவ்வளவா காசு இல்லையா, அப்படியே சோகமா உட்காந்துடுறாரு. அந்த விஸ்காம் பசங்கள்ல ஒரு பொண்ணு, என் காசை வேணா வச்சுக்கோங்க, ஏன்னா உங்க காசெல்லாம் செலவு பண்ணி நீங்க அந்த வேலையை பாக்குறீங்க, அதெல்லாம் தேவையில்லாமா, நீ உழைச்சிருக்க, உனக்கு இது தேவை அப்படின்னு ஜிம்மி அந்த பொண்ணு கிட்ட இருந்து காசு வாங்காமலே இருக்காரு. நைட் டைம் ஆகுது. நம்ம மைக் அந்த டம்மி பீஸ்க்கு கால் பண்ணி, சரி சரி நீ நேச்சோவை மீட் பண்ணும்போது உனக்கு பாடி கார்டா நான் வரேன்னு சொல்றாரு. சோ அந்த மீட்டிங் நடக்குது. மைக்கு நேச்சோ கிட்ட சில விஷயங்களை பேசுறாரு. நீ இந்த டேப்லெட் எல்லாம் யாருக்காக வாங்குறேன்னு எனக்கு தெரியும், அந்த ஹெக்டருக்காக தானே, உங்ககிட்ட மறைச்சு நான் என்ன பண்ண போறேன்னு நேச்சோவும் உண்மையை சொல்றாரு. அந்த ஹெக்டர் என்னோட அப்பாவையும் இந்த தேவையில்லாத பிசினஸ்க்குள்ள இழுக்கலான்னு ட்ரை பண்றான், அது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதனால அந்த ஹெக்டர் ரெகுலரா யூஸ் பண்ற அந்த ஹார்ட் டிசீஸ்க்கான டேப்லெட் நம்ம டம்மி பீஸ் கிட்ட இருந்து அந்த டேப்லெட்குள்ள எதுவுமே இல்லாத மாதிரி வாங்கிட்டு வந்து அதை அவனோட பேக்கெட்குள்ள வச்சுட்டு ஒரிஜினல் டேப்லெட்டை எடுத்துருவேன். சோ என்னதான் ஹெக்டர் டேப்லெட் போட்டாலும் உள்ள மருந்து இல்லாததுனால ஹார்ட் டிசீஸ்னால அவனுக்கு ஏதாவது ஆகி செத்து கூட போயிடுவான். உடனே மைக் என்ன பண்றாருன்னா, அவர் வந்த காரு நேச்சோட காருன்னு அந்த பெட்ரோல் பம்போடைய மூடியை திறந்து பாக்குறாரு, உள்ள ஏதாவது ட்ராக்கர் இருக்கான்னு. ஆனா அப்படி எதுவும் இல்ல. சோ இப்பதான் மைக்கும், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கும் அவன் சாகணும் தான் ஆசை, ஆனா அந்த ஹெக்டர் சாக கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த விஷயத்த நீ ரொம்ப சீக்கிரட்டா பண்ணணும். ஒன்ஸ் நீ டேப்லெட்டை மாத்தி வச்ச உடனேயுமே அந்த ஹெக்டருக்கு ஏதாவது ஒண்ணு ஆகும். அதுக்கப்புறமா திரும்பவும் ஒரிஜினல் டேப்லெட்டை அந்த ஹெக்டர் கிட்டே வச்சிடணும். ஏன்னா போலீஸா இருந்தாலும் சரி, டாக்டர்ஸா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் அவங்க டேப்லெட்டை தான் செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த டேப்லெட்குள்ள மருந்தே இல்ல அப்படின்னா சந்தேகம் உங்க மேலதான் வரும். அதனால ஒரிஜினல் டேப்லெட்டை மாத்தி வச்சுட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு மைக்கு நேச்சோவுக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அப்புறம் நம்ம ஜிம்மி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போறாரு. ஆக்சுவலா வக்கீலா இருக்கிற எல்லாருமே அவங்களுக்குன்னு தனியா ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு போல. நம்ம ஜிம்மி ஒரு வருஷத்துக்கான இன்சூரன்ஸ் பணத்தை கட்டிட்டாரு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, ஜிம்மி இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாவே லாயர் வேலையை பார்க்கவே கூடாது, வேலையே செய்ய போறது கிடையாது. ஆனா இன்சூரன்ஸ் பணத்தை நம்ம கட்டிட்டோமே, அந்த பணத்தை வாங்கலான்னு வந்து கேட்கறாரு. ஆனா அவங்க தர முடியாதுன்னு சொல்றாங்க. சோ நம்ம ஜிம்மியும் என்னென்னமோ பேசுறாரு, வேலைக்கே ஆகல. அப்பதான் அவரோட பிரதர் சக்குக்கு இருக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் சொல்லி நம்ம அலற மாதிரி சீன் போடுறாரு. அப்படியே நடந்து போக முடியாத மாதிரி சீன் காமிச்சிட்டு அங்கிருந்து சீனா அவரு போறாரு. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக். நம்ம ஜிம்மியும் அவரோட ஃப்ரெண்டு மார்க்கோவும் ஒரு ஸ்டோருக்கு போறாங்க. அந்த ஸ்டோரு பால் அடிஞ்சு போயிருக்கு. ஆக்சுவலா இது ஜிம்மியோடைய அப்பாவோட ஸ்டோர் தான், ஆனா இப்போ இந்த நிலைமையில இருக்கு. ஜிம்மியும் அவர் சின்ன வயசுல சேர்த்து வச்ச காயின் கலெக்ஷன் எல்லாம் அந்த கடையோடைய ரூஃப்ல இருந்து எடுக்கிறாரு. மார்க்கோவும், உங்க அப்பாவோட ஸ்டோர் ரொம்ப நல்லா தாண்டா ஓடிக்கிட்டு இருந்தது, வர கஸ்டமர் எல்லாருக்குமே உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்குமே,
அப்புறம் ஏன் இப்படி ஆச்சு? அட நீ வேற, எல்லாருக்கும் எங்க அப்பாவை பிடிக்கும், ஏன்னா அவரு முட்டாளா இருந்தாரு, யாரு வந்து பணம் கேட்டாலும் உடனே கொடுத்துருவாரா, இப்படி கடனை கொடுத்து கொடுத்து இப்ப பாரு கடையே ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. சரி வா போலான்னு அங்க இருந்து 2 பேரும் போயிடுறாங்க. இப்ப கதை அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வருது. மைக்கு ஹெக்டரோட வேனை கொள்ளையடிப்பார்ல, டயர்ல இருந்து கூட நிறைய பணத்தெல்லாம் எடுப்பாரு, அந்த இடத்துக்கு மைக்கு போறாரு. ஆக்சுவலா அங்க டிரைவர் எல்லாம் கட்டி போட்டு வச்சிருந்தாரு. அப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸ் வருவாரு. அந்த போலீஸை கொன்னு இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா வந்தது போலீஸ் கிடையாது, ஒரு நார்மலான ஆள் தான். அவர் அந்த டிரைவரோட கட்டெல்லாம் அவுத்து விட்டு பேசுறதுக்கு போன்லாம் கொடுப்பாரு. அப்புறம் ஹெக்டரும் அவரோட ஆளுங்களும் வந்து இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு ஹெல்ப் பண்ண வந்தவரையே கொன்னு அந்த இடத்துல புதைச்சிருப்பாங்க. இது மைக்குக்கும் தெரியும். இறந்து போனவர் கையில ஒரு வெட்டிங் ரிங்க போட்டிருக்காரு. சோ இங்கதான் எங்கேயாவது புதைச்சு வச்சிருப்பாங்கன்னு மெட்டல் டிடெக்டரை எடுத்துக்கிட்டு அந்த டெட் பாடியை தேடிக்கிட்டு இருக்காரு. அப்படியே ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த மெட்டல் டிடெக்டர்ல குயோ முயோன்னு சவுண்ட் கேக்குது. அந்த இடத்துல இவரும் தோணுனதுக்கு அப்புறம் ரிங்க போட்டுக்கிட்டு இருக்கிற இறந்து போன அந்த டெட் பாடியோட கை தெரியுது. உடனே மைக்கும் போலீஸ்க்கு கால் பண்ணி நான் மெட்டல் டிடெக்டரை வச்சுக்கிட்டு ஏதாவது பொருள் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு டெட் பாடியை நான் கண்டுபிடிச்சேன். இந்த கேஸ்ல நான் இன்வால்வ் ஆக விரும்பல, சீக்கிரமா வந்து பாருங்க நான் போறேன்னு யாரோன்ற மாதிரி போலீஸ்க்கு அவரு தகவலை கொடுக்குறாரு. இந்த நேரத்துல சக்கும் அவருக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்காக ஒரு டாக்டரை பாக்குறாரு. அந்த டாக்டரும் நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இவர் உடனே ஓகே டாக்டர் நான் டக்குன்னு சரியாயிட்டேன், சீக்கிரமா அந்த வீட்டுல கரண்டை ஏற்பாடு பண்ணணும், லைட்லாம் நான் போடணும். இதை பாக்குற டாக்டரும் சக் ப்ளீஸ் நீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, உண்மையிலேயே நீங்க குணமாயிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஆனா நீங்க வேணும்னே குணமான மாதிரி ஃபோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்ளம் உங்களுக்கு தான். இல்ல டாக்டர் நான் உண்மையிலேயே குணமாயிட்டேன்னு சக்கு போய் சொல்றாரு. இந்த நேரத்துல ஜிம்மி ஃப்ரீயா ஒரு ஆட் எடுத்து கொடுத்தாருல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கடைக்கு, அந்த கடையில இப்ப வியாபாரம் வேற லெவல்ல நடக்குது. சோ ஃபர்ஸ்ட் தடவை ஃப்ரீயா எடுத்து கொடுத்தேன், இந்த தடவை நிறைய காசு கொடுப்பாங்கன்னு ஜிம்மியும் போய் கேட்கும் பொழுது அதான் எங்களுக்கு வியாபாரம் சூப்பரா நடக்குது, அடுத்த ஆட் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்க. சோ ஜிம்மிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் கூடவே வந்த கேமராமேன் பையன்கிட்ட கேமராவை ஆன் பண்ணு, அதுவும் என்ன பாயிண்ட் பண்ண மாதிரியே வெயின்னு சொல்ல அந்த பையனும் ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ ஜிம்மி அங்க இருக்கிற ஒரு ட்ரம் ஸ்டிக்கை கீழே போட்டுட்டு மெதுவா நடந்து வர மாதிரி சீனை போட்டு அதுல காலை வச்சு வலிக்கு கீழே விழுறாரு. விழுந்தவரு அப்படியே வலியில துடிக்கிற மாதிரி சீனை போடுறாரு. கடைக்காரங்களாம் வந்து பாக்குறாங்க. அப்படியே நம்ம ஜிம்மி அவங்கள பார்த்து உங்ககிட்ட லைபிலிட்டி இன்சூரன்ஸ் இருக்குதானே அப்படின்னு கேட்க இவனுங்க ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம விற்கிற ஒரு ப்ராடக்ட்னால மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் வருதுன்னும் பொழுது அவங்க நம்ம மேல கேஸ் போட்டாங்கன்னா நிறைய பணத்தை நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஜிம்மி ஒரு லாயர், எப்படியா இருந்தாலும் பணத்தை பிடிங்கிருவாங்க அப்படின்னு பயந்து ஜிம்மி கிட்ட காசையும் பத்தாததுக்கு ஒரு புது கிட்டாரையும் கொடுக்குறாங்க. தலைவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஜாலியா வாசிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் கிம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல அந்த பேங்க் கிளைண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஹார்வர்டு வராரு. அந்த பேங்க் கிளைண்ட்ஸ் முன்னாடியே கிம் டாக்குமெண்ட் ரிவ்யூவை தான் ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டே இருந்தா. அதோட அவள் லோன் வாங்கி லாயருக்கு படிச்சா, அந்த லோனோட கடனெல்லாம் நான் தான் அடைச்சேன். சரி அது என்னவோ ஒரு நல்ல லாயர் தான், என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹார்வர்டு போறாரு. இங்க கிம் கடுப்பாகுறாங்க. அந்த லோனோட காசெல்லாம் ஒரு செக்கா எழுதி ஹார்வர்டு கிட்ட கொடுத்துட்டு நீ ஒன்னும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. இந்த நேரத்துல நேச்சோ அந்த டம்மி பீஸ் கிட்ட இருந்து எம்டி டேப்லெட்ஸ்லாம் வாங்கினார்ல, அதுக்குள்ள ஏதோ ஒரு பொருளை போடுறாரு. அப்புறம் அதை பேக் பண்ணி ஹெக்டரோட பேக்கெட்ல நைஸா ஒரு வைக்கணும். அதுக்காக ஒரு கோர்ட்டை சேர் மேல கவுத்து அப்படியே நடந்து போகும்பொழுது அந்த பேக்கெட்குள்ள இந்த டேப்லெட்ஸை வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த டேப்லெட் கீழே விழுந்துகிட்டே இருக்கு. இந்த டைம்ல சக்கும் இன்னும் அவருக்கு ப்ராப்ளம் இருக்கு, முழுசா ஒரு வெளியே வரல. ஆனா இருந்தாலும் சூப்பர் மார்க்கெட்டுக்குலாம் போறாரு. பொருளெல்லாம் வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்பொழுது அங்க ஹார்வர்டு இருக்காரு. சக்கு கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வரத நினைச்சு ஹார்வர்டுக்கு அவ்வளவு சந்தோஷம். சோ நைட் டைம் ஆகுது. நேச்சோ ஹெக்டரோட ஒரு கடை, அந்த கடையோடைய ஏசிய காலி பண்றாரு. அடுத்த நாள் ஆகுது. அந்த கடையில தான் காசெல்லாம் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏசி இல்லாததுனால அந்த இடமே வேர்க்க ஆரம்பிக்குது. ஃபேன் கூட ஒழுங்கா ஓடல. சோ அதனால ஹெக்டரும் ரொம்ப வேர்க்குதுன்னு அவரோட கோர்ட்டை கழட்டி சேர்ல போட்டுக்கிட்டு அதுக்கு மேல உட்காந்துக்கிறாரு. நம்ம நேச்சோவும் வழக்கம் போல பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு இந்த நோட்டுன்னு ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு ஹெக்டர் கிட்ட வந்து காட்டுற மாதிரியே ஹெக்டரோட பேக்கெட்குள்ள இருக்கிற அந்த ஒரிஜினல் மாத்திரையை எடுக்கலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் முடியல. உடனே காசெல்லாம் கீழே போட்டு அதை எடுக்கிற மாதிரி கீழே குனிஞ்சி ஹெக்டரோட கோட் பேக்கெட்ல இருக்கிற அந்த ஒரிஜினல் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாரு. அப்புறம் இன்னொரு ஆள் வராங்க. அவங்க கிட்ட இருந்து நேச்சோ பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு அந்த பணத்தை என்ற மாதிரியே ஒரிஜினல் டேப்லெட் எல்லாம் எடுத்துட்டு இவரோட அந்த ஃபேக் டேப்லெட் எல்லாம் போட்டு பக்காவா ரெடி பண்றாரு. அப்புறம் நேச்சோ பிராக்டிஸ் பண்ணார்ல, நடந்து போகும்போது அப்படியே டேப்லெட் தூக்கி போடுறது. ஒரு தடவை கூட அவரு கரெக்டா போடவே இல்லை. ஆனா இப்ப அவரு ஹெக்டர் கிட்டையே அதை பண்ண போறாரு. அப்படியே நடந்து போயிட்டு தூக்கி போடுறாரு. நல்லவேளை கரெக்டா அது பேக்கெட் குள்ள விழுந்துருது. சோ நேச்சோ அவரு நினைச்ச மாதிரியே ஃபேக் டேப்லெட்டை ஹெக்டரோட பேக்கெட்ல வச்சுட்டாரு. அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஜிம்மி வழக்கம் போல அந்த கிளீனிங் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவரு மாதிரியே பனிஷ்மெண்ட் வாங்கி இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர், ஆளை பார்த்தாலே தெரியுது அவர் ஒரு ட்ரக் டீலர்னு. அவர் இங்க இருந்து அவசரமா போக ட்ரை பண்றாரு. ஆனா இங்க இருக்கிற சூப்பர்வைசர் விட மாட்டாரு. உடனே நம்ம ஜிம்மி அந்த டீலர் கிட்ட போயிட்டு இங்க பாரு, இங்க இருந்து நீ வெளியே போகணும், அவ்வளவுதானே, நான் உன்னை வெளியே போக வைக்கிறேன், ஆனா எனக்கு $700 நீ கொடுக்கணும். எனது $700? அவ்வளவு பணம்லாம் என்கிட்ட இல்லப்பா. ஓ அப்படி? ஆனா உன் சாக்ஸ்ல எப்படியும் ஒரு $2000 கிட்ட ஒழிச்சு வச்சிருப்ப போல. ஆனா எப்படி உனக்கு தெரியும்னு அந்த டீலருக்கு புரியல. சரி நான் $700 தரேன், என்னை எப்படியாவது இங்க இருந்து வெளியே அனுப்புன்னு சொல்ல ஜிம்மியும் இப்ப பாடுறா என் விளையாட்டுன்னு நேரா போய் படுத்துடுறாரு. சூப்பர்வைசர் பார்த்து டேய் என்ன வேலை செய்ய சொன்னா படுத்துக்கிட்டு இருக்கா? என் முதுகு வலிக்குதான் தான் படுத்துக்கிட்டு
பார்த்துக்கிட்டு இருக்கேன். முதுகு வலிச்சாலும் சரி, செத்தே போனாலும் சரி, நீ வேலை தான் செய்யணும் அப்படின்னு அந்த சூப்பர்வைசர் சொன்ன உடனே நம்ம ஜிம்மி எழுந்து, இந்த வார்த்தை போதும் சூப்பர்வைசரே, உன் மேல நான் கேஸ் போட போறேன். வேலைன்ற பேர்ல எங்களை கொடுமைப்படுத்துற அப்படின்னு உன் மேல கேஸ் போட்டுன்னு வச்சுக்கோ, உன்னால எதுவும் பண்ணவே முடியாது. உடனே அந்த சூப்பர்வைசரும், உனக்கே தெரியும் இந்த கேஸ்ல நீ ஜெயிக்க போறது கிடையாதுன்னு. உடனே ஜிம்மியும், ஆமா நான் ஜெயிக்க போறது கிடையாது, ஆனா எப்படியா இருந்தாலும் இந்த கேஸை ஒரு 2 வருஷத்துக்கு இழுப்பேன். அந்த 2 வருஷம் நீ லாயருக்கு காசு கொடுக்கணும், கோர்ட்டுக்கு வந்துட்டு போற செலவுன்னு உனக்கு நிறைய செலவாகும். இதெல்லாம் தாண்டி ஜட்ஜஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் ஈஸியா பேசி இந்த கேஸ்ல ஜெயிச்சிருவேன், நீ தோக்க தான் போற. இதை கேட்கிற அந்த சூப்பர்வைசருக்கு பயம் வருது. இப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படி வா, அது ஒரு கால ஒரு பையன் பாவம், அவனுக்கு ஏதோ அவசரமா பிரச்சனை போல, அவனை அனுப்பி விடு, நான் அவன் மேல கேஸ் போட மாட்டேன்னு சொல்ல அந்த சூப்பர்வைசரும் அந்த ட்ரக் டீலரை அனுப்பி விட்டுறாரு. அவனும் பேசின மாதிரியே $700 நம்ம ஜிம்மி கிட்ட கொடுக்க, ஜிம்மி அதை அப்படியே படுத்துக்கிட்டே சீனா என்றாரு. உட்காந்த இடத்துலயே சம்பாதிப்பது எப்படின்னு ஜிம்மி கிட்ட இருந்து தான் நம்ம கத்துக்கணும். இப்ப இதே டைம்ல மைக்கு அவரோட வீட்டுல இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு நேரா கஸ்ஸ பார்க்க போறாரு. இந்த பணத்தை நான் ஹெக்டர் கிட்ட இருந்து ஆட்டைய போட்டேன், ஆனா என்னால இத ஓப்பனா செலவு பண்ண முடியல. சோ லீகலா இந்த பணம்லாம் எனக்கு கிடைக்கிற மாதிரி பேப்பர் ஒர்க்ஸ்லாம் எனக்கு வேணும், ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது கஸ்ஸும், என்னால பண்ண முடியாது, ஆனா அதை பண்ற ஆள் கிட்ட நான் உங்களை அனுப்புறேன்னு சொல்றாரு. சரி, அதுக்கு உனக்கு எவ்வளவு கமிஷன் வேணும்னு மைக் கேட்கும் பொழுது, உன்கிட்ட இருந்தும் உன்னோட ஃபேமிலி கிட்ட இருந்தும் நான் எந்த காசும் எதிர்பார்க்கல, நீங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி கஸ் சொல்ல, மைக்குக்கும் கஸ் மேல ஒரு மரியாதை வருது. நம்ம மைக் இப்ப யார மீட் பண்ண போறாருன்னா லிடியாவை தான். லிடியா மைக்குக்கு வேலையை கொடுக்கற மாதிரியும் வாரம் வாரம் அதுக்கு பேச்சை கொடுக்கற மாதிரியும் செட் பண்றாங்க. இது மூலமா மைக் வந்து அவர்கிட்ட இருக்கிற கருப்பு பணத்தை அழகா வெள்ளை பணமா மாத்திக்கலாம். ஒரு வருஷத்துக்கு நம்ம ஜிம்மி லாயர் வேலை பார்க்க கூடாது, ஆனா இருந்தாலும் அந்த முதியோர் இல்லத்துல இருக்கிற ஒரு பாட்டியை பார்க்கலான்னு அவரு போறாரு. அந்த பாட்டி கிட்ட நடந்த விஷயத்தையும் கேட்கிறாரு. டேவிசன் மெயின் கம்பெனில இருக்கிற லாயர்ஸ் எங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஆக்சுவலா கேஸ் என்ன, இங்க இருக்கிற வயசானவங்களுக்கு எல்லாம் வர பென்ஷன் பணத்தை இந்த முதியோர் இல்லம் வாங்கி சின்ன சின்ன பொருளுக்கும் அதிகமா பில் போட்டு நிறைய பணத்தை ஆட்டைய போடுறாங்கன்றதுதான் கேஸே. சோ அதனால இந்த முதியோர் இல்லம் என்ன பண்ணுதுன்னா, வயசான எல்லாருக்குமே பணத்தை செட்டில் பண்ணலாம்னு நினைக்குது. ஆனா HHMமும் டேவிசன் மெயின் கம்பெனியும் வயசானவங்க கிட்ட செட்டில்மெண்ட்டை வாங்காதீங்க, கேஸ் முழுசா போகட்டும், இந்த முதியோர் இல்லத்துக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. இது ஜிம்மியும் புரிஞ்சுக்கிறாரு. உங்ககிட்ட இருந்து பணத்தை அவங்க ஆட்டைய போட்டிருக்காங்க, அதுக்கு பதில் இப்ப டபுள் மடங்கு பணத்தை தராங்க. வயசான காலத்துல இந்த பெரியவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும்னு ஜிம்மிக்கும் தோணுது. ஆனா என்ன பண்றது, இப்ப அவரு டேவிசன் மெயின் கம்பெனிலயும் இல்ல, லாயராவும் இல்ல, அதனால எதுவும் பேசாம வந்துடுறாரு. இந்த நேரத்துல HHM ஆபீஸ்ல ஹாவர்டு வந்து சக்க ரிட்டையர் ஆக சொல்றாரு. ஏன்னா சக்குக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. அதோட கம்பெனியுடைய முக்கியமான டிசிஷன்ஸ் எல்லாம் சக்கு கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவரும் அதுக்கு அப்ரூவல் கொடுத்தாதான் அந்த வேலையே நடக்கும். ஆனா இந்த மாதிரி மென்டல் ப்ராப்ளத்துல இருக்கிற சக்கு கரெக்டான முடிவை தான் சொல்லுவாரான்னு தெரியாது. அதோட சக்குனால இந்த கம்பெனியுடைய இன்சூரன்ஸே வேஸ்டா போக வாய்ப்பு இருக்கு. அதனால ஹாவர்டு சக்க ரிட்டையர் ஆக சொல்றாரு, நார்மல் லைஃப வாழ சொல்றாரு. ஆனா இந்த விஷயம் சக்குக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதனால HHM மேலேயே கேஸ போடுறாரு. அந்த கடுப்புல ஹாவர்டு இருக்கும் பொழுது நம்ம ஜிம்மி ஹாவர்டை மீட் பண்றாரு. அந்த வயசானவங்க இழந்த பணம் எல்லாமே திரும்ப அந்த முதியோர் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிடுச்சு. அதுதான் நமக்கு வேணும், அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. ஆனா எதுக்காக நீங்க கேஸை நடத்திக்கிட்டே இருக்கீங்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் ஜிம்மி. இப்ப நீ லாயர் கிடையாது, புரியுதா? எனக்கு இப்ப நல்லாவே புரியுது ஹாவர்ட். அந்த பெரியவங்க எல்லாம் எனக்கு செட்டில்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த கேஸ் முடிஞ்சிடும். ஆனா நீங்க அந்த பெரியவங்களை செட்டில்மெண்ட் வாங்காதீங்கன்னு சொல்லி இந்த கேஸை நடத்தி இந்த கேஸ்ல ஜெயிச்சு உங்க கம்பெனி பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, நாங்க அதுக்கு தான் பண்றோம், இப்ப என்ன பண்ணோன்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹாவர்ட் ஜிம்மி கிட்ட நெக்கலா பேசிட்டு போறாரு. நீ எதுவும் பண்ண வேணாம், நான் பண்றேன்னு ஜிம்மி ஒரு பிளான போடுறாரு. அந்த முதியோர் இல்லத்துல இருக்கிற பாட்டிலாம் ஒரு மால்ல வாக்கிங் எல்லாம் போவாங்க, யோகா எல்லாம் பண்ணுவாங்க. அதுல ஒரு பாட்டியை உசார் பண்ணி அந்த பாட்டிக்கு புது ஷூஸை கொடுக்குறாரு. எங்க பாருங்க பாட்டி, இந்த ஷூஸை நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அவரு சொல்ல, பாட்டியும் அந்த ப்ராமிஸை காப்பாத்துறாங்க. ஆனா ஜிம்மி என்ன பண்றாருன்னா, மத்த பாட்டிங்க கிட்ட போயிட்டு அந்த பாட்டி இருக்காங்களே புது ஷூலாம் போட்டிருக்காங்க பாருங்க, ஏன்னா அவங்க இந்த முதியோர் இல்லத்துல இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டாங்க, இப்ப சந்தோஷமா வாழ்றாங்க. சோ அதே மாதிரி நீங்களும் பணத்தை வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்க இஷ்டத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு அங்க இருக்கிற எல்லாரையும் பிரைன் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனால ஜிம்மி ஷூவை கொடுத்தாருல, அந்த பாட்டி மேல மத்த பாட்டிங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பாகி பேசுறது கிடையாது. ஷூவை வாங்கின பாட்டியும் ஜிம்மி கிட்ட அழுதுகிட்டே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட பேசவே மாட்டாங்க, என்னவா இருக்கும் எனக்கு தெரியும், ஏன்னா எல்லாருமே செட்டில்மெண்ட் வாங்கணும்னு நினைச்சாங்க, ஆனா நீங்க செட்டில்மெண்ட் வாங்கவே இல்லைல்ல. அப்படின்னா நான் செட்டில்மெண்ட் வாங்கினா எல்லாரும் என் கூட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களா? கண்டிப்பா இருப்பாங்கன்னு நம்ம ஜிம்மி அவரோட சித்து விளையாட்ட காட்டுறாரு. சோ எப்படியோ அந்த வயசான பாட்டிங்கெல்லாம் செட்டில்மெண்ட் வாங்குறதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஜிம்மியும் ஜாலியா கிம்ம பார்க்கலான்னு வராரு. ஆனா கிம் ரொம்ப பிஸியா இருக்காங்க. அவங்களுக்கு இருந்தது அந்த பேங்க் கிளைண்ட்ஸ். இப்ப அந்த பேங்க் கிளைண்ட்ஸ் மூலியமா இன்னொரு கிளைண்ட் மாட்டிருக்காங்க. சோ வேலைன்னா அவங்க ஒர்க்லயே இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா காரை கூட ஒழுங்கா ஓட்டாம அந்த காரை ஒரு இடத்துல முட்டி ஆக்சிடென்டே ஆகுது அவங்களுக்கு. லைட்டான அடியோட நல்ல வேலை கிம்முக்கு எதுவும் ஆகல.
நம்ம கஸ் ஹெக்டரை மீட் பண்றாரு. மெக்சிகோல இருக்கிற டானோட ஆள் ஒருத்தர். நீ கஸ்ஸோட பிசினஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு டான் சொன்னாரு. கஸ் அவனோட வேலையை பார்க்கட்டும், நீ என்னமோ லெதர் கம்பெனி மூலியமா டிஸ்ட்ரிபியூட் பண்றல, அது நல்லா இருக்கு, அதையே பண்ணுன்னு சொல்றாரு. ஹெக்டர் செமையா கடுப்பாக்குறாரு. அப்படியே கஸ்ஸை பார்த்து முறைக்கிறாரு. கஸ்ஸும் ஹெக்டர் நான் எதுவும் அவங்க கிட்ட பேசல, அவங்களே தான் சொல்றாங்க. சோ கோவத்துல ஹெக்டரோட உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அவரு டேப்லெட் எடுத்து போடுறாரு. பக்கத்துல இருக்கிற நேச்சோவும் பாக்குறாரு. ஏன்னா அதுக்குள்ள இருக்கிறதுலாம் ஃபேக் டேப்லெட் போட்டது நம்ம நேச்சோ தான். அப்புறம் நேச்சோ அவரோட வீட்டுக்கு போகும்பொழுது நேச்சோட அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா அவரு சின்னதா ஒரு பிசினஸ நிம்மதியா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப ஹெக்டர் உள்ள வந்து அந்த பிசினஸ் மூலியமா சரக்கு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. நேச்சோவும் அவங்க அப்பா கிட்ட, அப்பா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த ப்ராப்ளம் எல்லாமே சீக்கிரமா முடிஞ்சிரும், உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து அந்த ஹெக்டர் சீக்கிரமாவே சாக போறான்னு சொல்றாரு. இந்த நேரத்துல HHM ஆபீஸ்ல சக்கும் ஹாவர்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹாவர்டு எமோஷனலா பேசுறாராமா. இந்த HHM உருவாக்க நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், ஆனா நீங்க தேவையில்லாம HHM மேலே கேஸ் போட்டீங்கல்ல. இந்த HHMன்றது 3 பேரோட பார்ட்னர்ஷிப். அதுல 2 பேர் நீங்க வெளியே போகணும்னு முடிவுக்கே வந்தாச்சு, அதனால உங்களை நாங்க செட்டில்மெண்ட் பண்றோம்னு $1 மில்லியன் செக்க கொடுக்குறாங்க. இதை பாக்குற சக்கும் HHM கிட்ட இவ்வளவு பணம் இருக்கா, நான் ஒன்னும் HHM கம்பெனியோடைய பணத்தை எடுக்கல, நான் பர்சனலா லோன் வாங்கி உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வேணா HHM சாதாரணமானதா இருக்கலாம், ஆனா HHM தான் எனக்கு எல்லாமேனு ஹாவர்ட் சொல்றாரு. சோ எங்க சக்குக்கும் ஓவர் கில்ட் ஆகுது. சக்க எல்லாரும் கை தட்டி வழி அனுப்பி வைக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் HHMக்கும் சக்குக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த டைம்ல ஹெக்டர் நேச்சோடைய அப்பா கடைக்கு வராரு. சோ ஏன்னா இங்க தான் அவங்க டிஸ்ட்ரிபியூஷனா பண்ணணும். ஹெக்டருக்கும் இந்த பிளான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி நேச்சோ உங்க அப்பா எங்கன்னு நேச்சோட அப்பா போய் பாக்குறாரு. ஆனா அவருக்கு ஹெக்டரை பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இல்லீகலான விஷயங்கள்லாம் நேச்சோட அப்பாவுக்கு பிடிக்காது. ஹெக்டரும் உங்க இடத்துல நான் பிசினஸ் பண்ண போறேன்னு பணத்தை கொடுக்கறாரு. நேச்சோட அப்பா அதை எடுக்க மாட்டாரு. ஒழுங்கு மரியாதையா என் கடையை விட்டு வெளியே போங்கன்னு சொல்றாரு. உடனே நேச்சோவும் அப்பா நீங்க என்ன பேசுறீங்க, நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்லப்பா, ஒழுங்கா அந்த பணத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்ல அவரும் அந்த பணத்தை எடுக்கிறாரு. ஹெக்டர் அங்க இருந்து கோவமா போயிடுறாரு. பின்னாடி நேச்சோவும் போயிட்டு ஹெக்டர் நீங்க ஒன்னும் நினைச்சுக்காதீங்க, அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் அதுவும் தெரியாது, போக போக கத்துப்பாரு. ஆனா ஹெக்டர் நேச்சோவை பார்த்து எனக்கு உங்க அப்பா மேல நம்பிக்கையே வரலன்னு சொல்லிட்டு போறாரு. இதை கேட்ட நேச்சோவுக்கு பயமாகுது. நைட்டு ஃபுல்லா அவங்க அப்பாவுக்காக காவல் காத்துக்கிட்டு இருக்காரு நேச்சோ. அப்போ திடீர்னு ஹெக்டரோட ஆளுங்க வராங்க. நேச்சோவும் பயந்து போய் கன்னை ரெடியா வச்சிருக்காரு. ஏய் நேச்சோ சீக்கிரம் வா, ஒரு மீட்டிங் இருக்குன்னு நேச்சோவை கூட்டிட்டு போறாங்க. நேச்சோவும் ஹெக்டர் கிட்ட போறாரு. அங்க கஸ்ஸும் இன்னொருத்தரும் வராரு, டானோட ஆள் அவரு. எங்க பாரு ஹெக்டர், ஒன்னால ஒழுங்கா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியல, அதனால நீ பண்ற ஏரியாவெல்லாம் இதுக்கப்புறம் கஸ் பண்ண போறாரு. கவலைப்படாத, ஏரியா உன்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும், ஜஸ்ட் ஒர்க்கை மட்டும் கஸ் பண்ணுவாரு, நீ அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். இதை கேட்கிற ஹெக்டர் செமையா கடுப்பாகிறாரு. இந்த பிசினஸையே முதல்ல ஆரம்பிச்சது நாங்க தான், எங்களோட பணத்துல இருந்து தான் அந்த டானே உருவானா, ஆனா இப்ப என்ன ரொம்ப கேவலமா நடத்துறீங்கல்ல, இவன் கூட சேர்ந்து நான் வேலை செய்யணுமான்னு ஹெக்டர் கஸ்ஸையும் சேர்த்து திட்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிக்குது. அப்படியே அங்க விழுந்துடுறாரு. உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றாங்க. கஸ்ஸுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவருக்கு அந்த ஹெக்டர் உயிரோட இருக்கணும், அப்பதான் கஸ் வந்து அணுவா சித்திரவதை பண்ணி அந்த ஹெக்டரை சாகடிக்க முடியும். சோ ஆம்புலன்ஸும் அங்க வருது. ஹெக்டரை ஏத்தி அனுப்புறாங்க. இவர் ஏதாவது டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு கேட்கும் பொழுது நம்ம நேச்சோ ஒரிஜினல் டேப்லெட் எடுத்து கொடுக்குறாரு. இதான் ஹெக்டர் யூஸ் பண்றாருன்னு. பக்கத்துல கஸ்ஸும் இருக்காரு. அவருக்கு நேச்சோ மேல ஒரு டவுட்டும் வருது. சோ அவ்வளவுதான், இதுக்கப்புறம் ஹெக்டரால எழுந்து நடக்க முடியாது, கை கால் வராம போயிடும், ஒரே ஒரு விரல் மட்டும் தான் வேலை செய்யும். சோ இதனாலதான் பிரேக்கிங் பேட்ல நம்ம ஹெக்டர் வந்து ஒரு விரல் தாத்தா என்று அழைக்கப்பட்டார். சோ கிம்முக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, கை உடைஞ்சு போயிருக்கு. சோ வீட்டுல தான் இருக்காங்க. அவங்கள நம்ம ஜிம்மி தான் பாத்துக்கிறாரு. இந்த ஜிம்மி வந்து அங்க இருக்கிற எல்லா பார்ட்டிகளும் செட்டில்மெண்ட் வாங்கணும்ன்றதுக்காக பிளான் என்ற பேர்ல என்னென்னமோ பண்ணிருப்பாரு. கடைசியா பார்த்தா இவர் ஷூ வாங்கி கொடுத்த பார்ட்டி கிட்ட யாரும் பேசவே மாட்டாங்க. சோ ஜிம்மிக்கும் நம்ம பண்றது தப்புன்னு தோணி அந்த பார்ட்டி கிட்ட எல்லாருமே பேசணும்ன்றதுக்காக திரும்பவும் அந்த முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு ஆளு மைக்கெல்லாம் மாட்டிட்டு அவங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் டேவிஸ் அண்ட் மெயின் கம்பெனில இருந்து ஒரு லாயர் வராங்க. சோ ஜிம்மி அவங்க கிட்ட வெளியே போய் பேசிக்கிட்டு இருக்காரு. மைக்க மாட்டிக்கிட்டே பேசுறாரு ஆளு. ஜிம்மி இங்க இருக்கிற வயசானவங்க எல்லாருமே செட்டில்மெண்ட் வாங்கணும்ன்றதுக்காக நீ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, அதுல ஒரு பார்ட்டி இப்ப செட்டில்மெண்ட் வாங்குறேன்னு எங்க கிட்ட சொல்லிட்டாங்க, அவங்க எப்படி மனசு மாறினாங்க, நீ ஏதாவது வேலை பண்ணியா? உடனே அந்த ஜிம்மியும் விஷயத்த மைக்ல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாமே உள்ள இருக்கிற பார்ட்டிகளுக்கும் கேக்குது. அந்த பார்ட்டி ஒன்னும் மனசு மாறல, நான் தான் மனசை மாத்த வச்சேன், என்னென்னமோ பேசி மத்த பெருசுங்களா இந்த பார்ட்டியை வெறுக்கிற மாதிரி பண்ணி செட்டில்மெண்ட்டையும் வாங்க வச்சேன், இவங்க செட்டில்மெண்ட் வாங்கிட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் பங்கு கொடுப்பாங்கல்ல அப்படின்னு ஜிம்மி மைக்ல பேசுறாரு. உள்ள இருக்கிற பார்ட்டிங்கெல்லாம் ஜிம்மியை போட்டு கழுவி ஊத்துதுங்க. அதோட இவர் ஷூ வாங்கி கொடுத்தாருல அந்த பார்ட்டி கிட்ட இப்ப எல்லாரும் பேசுறாங்க. ஏன்னா அந்த பார்ட்டி மேல தப்பு இல்ல, ஜிம்மி தான் பிரைன் வாஷ் பண்ணிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாரும். ஜிம்மிக்கும் மனசு நிம்மதி. இது எல்லாமே அவரு பிளான் பண்ணி தான் பண்ணாரு. இன்னும் சொல்ல போனா HHMவும் டேவிஸ் அண்ட் மெயின் கம்பெனியும் எதனால இந்த கேஸை நடத்துறாங்க, அவங்களுக்கு பணம் வரணும்னு. அதே மாதிரி ஜிம்மி எதுக்காக செட்டில்மெண்ட் வாங்க சொன்னார்னா அவருக்கு கமிஷன் வரும்ன்றதுக்காக தான். ஏன்னா கிம்முக்கு அடிபட்டிருக்கு, உடம்பு சரியாகிற வரைக்கும் அவங்க லாயர் வேலை செய்ய முடியாது, இவரும் ஒரு வருஷத்துக்கு லாயர் வேலை பண்ணக்கூடாது. அப்படின்னா ஆபீஸோட ரெண்ட் கரண்ட் பில்லாம் எப்படி கொடுக்கறது? அதனால இந்த பார்ட்டியை செட்டில்மெண்ட் ஆக வச்சு அது மூலியமா வர பணத்தை வச்சு சமாளிக்கலாம்னு ட்ரை பண்ணாரு. ஆனா ஜிம்மியோட மனசு கேட்கல. திரும்ப எல்லா
எல்லாத்தையுமே பிளான் பண்ணி அந்த பார்ட்டிகள் இவரை வெறுக்கிற மாதிரி பண்ணி அங்கிருந்து வந்துடுறாரு. அதோட இவங்க இருந்த ஆபீஸ மொத்தமா காலி பண்றாங்க. இவங்களுக்கு ரிசப்ஷனிஸ்டா ஒரு லேடி ஒர்க் பண்ணாங்களே, அவங்களுக்கும் வேலை இல்ல. ஆனா திரும்ப நாங்க ஆபீஸ் ஓபன் பண்ணா கண்டிப்பா உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜிம்மியோட பனிஷ்மெண்ட்டும் முடியணும், கிமுக்கு உடம்பு சரியாகணும். அதுக்காக இவங்க வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சக் அவரோட வீட்டுல ரொம்ப லோன்லியா இருக்காரு. அந்த லோன்லினாலேயே அவர் இன்னும் ரொம்ப மோசமா பாதிக்கப்படுறாரு. நம்ம வீட்டுலலாம் கரண்ட்டை நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோம்னு ஒரு மீட்டர் இருக்கும்ல, அந்த மீட்டர் இவர் வீட்டு வாசல்ல சுத்திக்கிட்டே இருக்கு. என்ன இவ்வளவு கரண்ட் நம்ம வீட்டுக்குள்ள இருக்குன்னு வீட்டுல இருக்கிற பல்பு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு போய் பார்த்தா திரும்பவும் அந்த மீட்டர் சுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால வீட்டுல ஒரு எலக்ட்ரானிக் பொருள் விடாம எல்லாத்தையும் ரிமூவ் பண்றாரு. அகைன் திரும்பவும் மென்டல் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. திரும்ப போயிட்டு மீட்டர் செக் பண்றாரு, அது திரும்பவும் சுத்திக்கிட்டே தான் இருக்கு. அப்ப நம்ம வீட்டுக்குள்ள வேற எங்கேயோ கரண்ட் போய்கிட்டு இருக்குன்னு வீட்டோட செவரெல்லாம் உடைச்சி உள்ள ஏதாவது ஒயர் போகுதான்னு கையில மாற்ற ஒயர்லாம் பிச்சு எடுக்கிறாரு. ஆனா அந்த மீட்டர் சுத்திக்கிட்டே தான் இருக்கு. கடுப்பாக்கி அந்த மீட்டரையே அடிச்சு உடைக்கிறாரு. ஸோ இவ்வளவு நாள் ஏதோ நார்மலா இருக்க ட்ரை பண்ணவரு இப்ப சுத்தமா அவரால் முடியல. நம்ம ஜிம்மி கூட ஒரு போட்டோ காமிச்சிருப்பார்ல, கேஸ்ல எரியக்கூடிய ஒரு லைட்டை நியூஸ் பேப்பர் பக்கத்திலேயே வச்சிருப்பாரு. அதே மாதிரிதான் இப்போ வச்சிருக்காரு. அப்போ அந்த விளக்கு கீழே விழுந்து அந்த பேப்பர் பத்தி மொத்தமா வீடே எரிஞ்சு அதுல சக்கும் இறந்து போறாரு. இந்த இடத்துலயே இந்த சீசன் 3யும் முடியுது. ஸோ அடுத்தது சீசன் 4 ரொம்ப சீக்கிரமாவே நம்ம பார்க்கலாம். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் எபிசோட்ல பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.